வணக்கம். கவிமாலை சிங்கப்பூர் மற்றும் லண்டன் தமிழோசை இணைந்து வழங்கும் சர்வதேச மகளிர் தின கவியரங்கத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் ஒரு பெண்ணாக பேருவகை அடைகிறேன். கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை எனும் தலைப்பில் அமைந்த இக்கவியரங்கத்திற்கு சிங்கப்பூரிலிருந்து 3 கவிஞர்களும் லண்டனிலிருந்து 3 கவிஞர்களும் பங்கேற்க வந்துள்ளனர். இக்கவிஞர்கள் பற்றிய அறிமுகம் வெகு விரைவில் வர இருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களையும் கவிஞர் சக்திதாசன் அவர்களையும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருக வருக என்று அன்புடன் அழைக்கிறோம். இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்த திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் பிரைசுடன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. மேலும் இந்நிகழ்ச்சியை காண ஆவலுடன் காத்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பு ஓர் இரங்கல் செய்தி. சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் தலைவர் திரு சுப அருணாச்சலம் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று 5/3/21 அன்று அதிகாலையில் காலமானார் என்ற துயர செய்தி இலக்கிய உலகை உலுக்கியது. திரு சுப அருணாச்சலம் அவர்கள் மிகவும் அன்பானவர், இனிமையானவர், இளையர்களை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர், மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல பண்பாளர். அவர் பிரிவால் மனம் வாடும் அவர் தம் குடும்ப உறவினர்களுக்கும் இலக்கிய உறவுகளுக்கும் கவிமாலை சிங்கப்பூர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாரின் ஆன்மா இறை நிழலில் இளைப்பாற 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியை தொடங்குவோம். இந்த நிகழ்ச்சி முன்னால தமிழ் பெண்கள் எதன் பொருட்டும் கடல் தாண்டியது இல்லையா, வீடு தாண்டியதும் இல்லையா. ஆனா நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. சரி, கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை அப்படின்னாக்கா, எப்போ இந்த நம்ம தமிழ் பெண்கள் முதலா கடல் கடந்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணும். அவங்க கடல் கடந்தது இல்லை அப்படின்னா, முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றார். அதாவது முன்னீர்னா கடல் வழி பயணத்திற்கு பெண்களை அழைத்து செல்லும் வழக்கம் இல்லை அப்படின்றது ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொல்காப்பியம். அது மட்டும் இல்லாம, வினையே ஆடவர்க்கு உயிரே, வாழ்நுதல் மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்றது குறுந்தொகை பாடல். அந்த குறுந்தொகை பாடல் என்ன சொல்றதுன்னா, ஆண்களின் உயிர் வேலைதான் ஆண்களோட உயிர். இல்லத்துல உரையும் பெண்களுக்கு கணவன் தான் உயிர். இப்ப மனை உரை மகளிருக்கு கணவன் தான் உயிர். அப்ப பெண்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா, வீட்டுக்குள்ளேதான் இருந்திருக்காங்க. வீட்டை தாண்டினது இல்லை, படியை தாண்டினது கிடையாது. கணவன் தான் உயிரா இருந்திருக்கிறான். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த மனை உரை மகளிர் இப்பயும் இருக்கிறாங்க. அதாவது வீடு தாண்டி போகலன்னு இல்லை. கொரோனாவில் சில மகளிர் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மனை உரை மகளிரின் அல்லல்களை ஆடவருக்கு காட்டிய கொரோனாவிற்கு மிகப்பெரிய நன்றி. சரி, தொடர்ந்து வருவோம். அப்படின்னு பார்த்தா, எப்பதான் அப்ப இந்த பெண்கள் கடல் தாண்டி வந்தாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னால கடல் தாண்டல, 2ஆம் நூற்றாண்டுல கடல் தாண்டல, 3ஆம் நூற்றாண்டுல கடல் தாண்டல, 10ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு எப்பயும் கடல் தாண்டல. அப்போ எப்பதான் எந்த நூற்றாண்டுல தான் கடல் தாண்டினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பாரதியாரோட கவிதை ஒண்ணு நமக்கு ஒரு வெளிச்சம் காட்டுது. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கொய்ந்தார் அப்படின்னு அந்த பாடல் பெண்களை வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறது இல்லையா, வெளியே விடாம அடைச்சு வைக்கிற அந்த தன்மையை அவர் பாடியிருக்காரு. அவரோட காலம்னு பார்த்தா 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில தான் பெண்கள் கடல் தாண்டி வந்திருக்காங்க. பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்காங்க. பல்வேறு காரணம், முதற்படையான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முதல் காரணம் கணவனுக்கு துணையா போயிருக்காங்க. ஆரம்ப காலத்துல கணவன் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிருக்காரு. ஆனா சில காலம் கழிச்சு பெண்களும் அவங்களுக்கு துணையா போயிருக்காங்க. மனைவி வீட்டுல இருந்து குழந்தைங்களை பாத்துக்கிறது, கணவனுக்கு சமைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை அவங்க பார்த்திருக்காங்க. அப்புறம் காலம் ஆக ஆக அவங்களும்
நிறைய கல்வி கற்று ஆண்களுக்கு இணையா மேலேறி வந்திருக்காங்க. சரி, ஓகே, பெண்கள்லாம் கடல் தாண்டல, 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கடல் தாண்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. சீதை கடல் தாண்டினாளே அப்படின்னு கேட்கலாம். கேட்பீங்க, கண்டிப்பா கேட்பீங்க. சீதை வந்து கடல் தாண்டல. சீதை ராவணனால் தூக்கிச் செல்லப்பட்டாள். தூக்கிச் செல்லப்பட்ட சீதை வந்து என்ன அப்பயும் அவளுக்கு சந்தேகம் தானே பட்டாங்க. எப்பவும் பெண்களை சந்தேகப்படுறது ஒரு இயல்பா தானே இருந்துட்டு இருக்கு. சந்தேகப்பட்டனால சீதை என்ன பண்ணா, தீ குளிச்ச போது தீ குளிச்சது சீதை இல்ல, தீ தான் சுத்தமானது. அவளோட பரிசுத்தத்தால தீ தான் சுத்தமானது. ஆக பெண்கள் வந்து எல்லா காலத்திலயும் வந்துட்டு நிறைய வித துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கடல் தாண்டி வந்திருக்காங்க. இப்போ இந்த பெண்களோட அவதாரங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, மகள், சகோதரி, மனைவி, மருமகள், அன்னை, தோழி அப்படின்னு நிறைய பரிமாணங்களை ஒரு பெண்ணால எந்த வித தொய்வும் இல்லாம எப்படி செம்மையா செய்ய முடியுது அப்படின்னு வந்து யோசிச்சு பார்த்தா அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அதுவும் ஒரு நாட்டை விட்டு நாட்டுக்கு வந்து வேலைக்கு சென்றபடியே குடும்பத்தையும் செம்மையா பார்த்துட்டு, வேலையையும் செம்மையா பார்த்துட்டு, அது இல்லாம தன் கையோட கொண்டு வந்த கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் அவங்க எப்படி சிறப்பா மேம்படுத்துறாங்க. இதெல்லாமே வந்து எண்ணி பார்க்க முடியாத ஒரு விந்தை தான். பெண் வந்து மிகவும் விந்தையானவை. உலகத்தின் மிகச்சிறந்த விந்தைகளில் ஒன்று பெண். இது வந்து யாருமே மறுக்கிறதுக்கு இல்ல. பெண்மை வாழ்க என்ற கூத்தாடும் எட்டயபுரத்தானுடன் சேர்ந்து நாமும் இந்த பெண்ணை போற்றதான் தோணுது இல்லையா? கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை தலைப்பாக கொண்ட இந்த கவியரங்க நிகழ்வு மீதே அமைய வாழ்த்துறை வழங்க கவிமாலை நிறுவனர் கவிஞர் இளங்கோ அவர்களையும், லண்டனில் இருந்து வரும் கவிஞர் சக்திதாசன் அவர்களையும் வருக வருக என அழைக்கிறேன். தமிழ் பிறந்த போது நாகரிகம் கூட பிறந்தது. நாகரிகம் பிறந்த போது தமிழ் பிறந்தே இருந்தது. அந்த மூத்த தமிழுக்கும் முத்தமிழுக்கும் உங்களுக்கும் என் முதல் மரியாதை. நொடிதொரும் கவியோசை எழுப்பும், கவியோசை எழுப்பி தமிழோசை பரப்பும் கவிமாலை சிங்கப்பூர் கவிமாலை உலக கவிமாலையாய் ஒளிர்கிறது. ஒவ்வொரு செயல் திட்டத்தின் வழி மிளிர்கிறது. உலகத் தமிழ் நெஞ்சங்களின் செவிதோறும் ஒலிக்கிறது. கவிமணம் பரப்பி ஜொலிக்கிறது. உலக கவிஞர்கள் ஒன்றிணைந்து கூடும் சோலையாய், கவி சோலையாய், ஒன்றிணைந்து கூவும் குயிலின் மாலையாய், கவி மாலையாய் மாறியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதுமையில் தன்னை, ஒவ்வொரு நாளும் புது மையில் தன்னை நனைத்துக் கொள்கிறது. புதுமையாய் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. கவிதையில் தமிழின் தொன்மை மறவாமல், கவிதையில் என்றும் புதுமை குறையாமல், கவிதை வடம் பிடிக்க வழியமைத்து தருகிறது. கவிதை தேர் ஓட தடம் அமைத்து தருகிறது. அந்த பெரும்பணியின் அடையாளம்தான், அந்த அரிய பெரும்பணியின் தொடர்ச்சிதான் லண்டன் தமிழோசையுடன் கைகோத்து உலவுவது, கவியரங்கம் நடத்துவது. எங்கிருந்தாலும் தமிழ் நெஞ்சம் தமிழ் சுவாசம் இல்லாமல் உறங்காது. எங்கிருந்தாலும் தமிழ் நெஞ்சம் தமிழ் சுவாசம் இல்லாமல் உறங்காது. தமிழ் சுவாசம் இல்லை என்றால் இயங்காது என்பதன் எடுத்துக்காட்டுதான் லண்டன் தமிழோசை. தமிழன் இருந்தாலும், எல்லைகளால் பிரிந்து கிடந்தாலும், காலத்தின் கோலத்தால் சிதறி கிடந்தாலும், பிரிவு நிகழ்ந்தாலும், உறவை இழந்தாலும் தமிழ் உறவை இழக்க மாட்டான். தமிழ் சுவாசமின்றி உறங்க மாட்டான். தமிழ் சுவாசமின்றி இயங்க மாட்டான். ஐந்தறிவு விலங்காய் அடையாளம் தொலைத்துவிட்டு அலைய மாட்டான். உண்ணுதற்கு அலையும் விலங்காய் அலையாமல் வாழாமல் உலகம் எண்ணத்திற்குரிய மொழி, மானுட தன்மையை மாறாது உரைக்கும் மொழி, தொன்மைக்கு உரிய மொழி, புதுமை தொடர்புக்கு உரிய மொழி, புதுமைக்கு ஏற்ற மொழி தமிழ். தமிழ் என்பதை உலகம் விளங்க வைக்காமல் வாழ மாட்டான், விழி மூடமாட்டான். தமிழ்தான் தமிழரின் முகவரி என்பதை ஒருபோதும் மறக்க மாட்டான். உலகத் தமிழ் கோலத்தின் புள்ளிதான், உலகத் தமிழ் கோலத்தின் புள்ளிதான், தமிழ் சுவாசத்தின் பள்ளிதான், வடிவம்தான் லண்டன் தமிழோசை. கவிமாலை கவியோசை, லண்டன் தமிழோசை,
இதயத்தால் இணையும், இணையத்தாலும் இணையும், தமிழால் புனையும் இனிய கவியரங்கம் இப்போது இங்கே நிகழப்போகிறது. பெருமையாய் இருக்கிறது. பிறை சூடி வாழ்ந்தவனே வந்தது போல், பிறை சூடி வாழ்ந்தவனே வந்தது போல் பிறைசூடன் வந்துள்ளார் தலைமை தாங்க. பெருமையாய் இருக்கிறது கவியரங்கம் கேட்க பார்க்க. இவர் திரை உலகில் புகழ் சூடி வாழ்ந்த கவி, திரை உலகில் புகழ் சூடி வாழ்ந்த கவி, தமிழின் நலம் கூடி வாழும் கவி, தமிழ் வாழ நாளும் பாச்சூடி மகிழும் கவி, தேனாய் ஒழுகும் கவி, மண் வளத்தை பெற்றிருக்கும் நன்னிலத்தில் பிறந்த கவி. எங்கள் மண் வளத்தை பெற்றிருக்கும் நன்னிலத்தில் பிறந்த கவி, பன்னலத்தை பெற்ற கவி, பண் வளத்தை பெற்ற கவி, பண் நலத்தை பெற்ற கவி, இளைய ராசாவின் இசையில் மிதந்த கவி, முடிசூடும் கன்னத்துடன், பார்த்த படம் அப்படிதான் அடர்த்தியா இருந்துச்சு, முடிசூடும் கன்னத்துடன், தமிழ் பொடி தூவும் எண்ணத்துடன், வெடித்த பலா இனிப்பது போல், வெடித்த பலா இனிப்பது போல் வடித்த தமிழ் கவி வழங்க, துடிக்கும் நடை மொழி வழங்க கவியரங்க தலைமை தாங்குகிறார் பிறைசூடன். இவரின் பாடலை சிங்கப்பூர் ஒலிபரப்பு கழகத்தில் ஒளிபரப்பிய கலைஞர் நான். இல்லை, ஒளிபரப்பும் போதே கவி வடித்த கவிஞர் நான். அன்பே ஓடிவா, அன்பால் கூடவா, ஓ பைங்கிளி, என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விசையம் என்னடி. இப்படி எண்ணற்ற இலக்கிய தமிழ் கொஞ்சம் பாடல்களை எழுதியவர் கவிஞர் பிறைசூடன். அவருக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கவிமாலை சார்பாக நானும் வரவேற்கிறேன். தமிழ் மறை ஓதி சொல்கிறேன், தமிழ் பறை ஒழித்து சொல்கிறேன். இந்த கவியரங்கம் பிறை நிலாக்கள் பாடும் கவியரங்காய் இருக்காது, பிறை நிலாக்கள் பாடும் கவியரங்கமாய் இருக்காது, தமிழ் நிறை நிலாக்கள் பாடும் நிறைவான கவியரங்கமாய் இருக்கும் என்று கட்டியம் கூறுகிறேன். அனைத்துலக மகளிர் நாள் கவியரங்கம். கருவறை பெற்ற பெண்கள் ஆலயங்கள், கருவறை பெற்ற ஆலயங்களே பெண்கள். ஆகவே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று சிறந்தது. ஆலயம் தொழுவது அனைவருக்கும் நல்லது, எனினும் குறிப்பாய் ஆண்களுக்கு நல்லது. நினைவில் வையுங்கள், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. பெண் என்னும் பெரு நிலத்தில்தான் மானுடம் செழிக்கின்றன, சிறக்கின்றன, சிரிக்கின்றன. பெண்ணின்றி ஆண் இல்லை, பெண்ணின்றி ஆணுக்கு அழகில்லை, பேரில்லை, பொருள் இல்லை, எதுவுமே இல்லை. பெண்ணில் ஆண் அடக்கம் என்பதை நாம் அன்றாடம் உணர்ந்து அறிந்ததை காட்டிலும் ஆங்கிலத்தில் எழுதி பார்த்தேன். எளிதா எனக்கு விளங்கிவிட்டது. எப்படி ஃபீமேல் என்று எழுதினேன், அதுக்குள்ளேதான் இருக்கிறது மேல் அடக்கம் என்பதை அறிந்து கொண்டேன். சரி, உமன் என்று எழுதினால் மேன் அங்கேயும் அடக்கம் என்பதை உணர்ந்து கொண்டேன். கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கையை பல்வேறு கோணங்களில் ஒரு கோணலும் இன்றி மகளிர் பெருமை பாட மன்றத்தில் பங்கேற்கும் அனைத்து கவிஞர்களையும் வாழ்த்துகிறேன். சிந்தனை பொடி பறக்கும் சிறந்த கவிதை பாடி உலக தமிழ் நெஞ்சங்களின் செவி நிறைக்க வேண்டுகிறேன். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் செவி நுகர் கனிகளாய் இனிக்கட்டும், ஒவ்வொரு சொல்லும் சொல்லில் வடித்த சிலைகளாய் சிறக்கட்டும், சிரிக்கட்டும். ஒவ்வொரு சொல்லும் வில்லில் இருந்து விடைபெறும் அன்பாய் இதயத்தை தொலைக்கட்டும். கவியரங்கம் நிகழ முயற்சி எடுத்தோர்க்கும், முன் வந்து உதவியோர்க்கும், கவியரங்கில் இணைந்திருக்கும், செவியுடன் இதயத்தை இழந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி, வரவேற்பு சொல்லி, இனி கவி ஓசை கேட்கட்டும்.
தமிழோசை வெல்லட்டும் வெல்லட்டும். வாழ்க வாழ்க. நன்றி. நன்றி ஐயா. இப்போது சக்திதாசன் அவர்களை, கவிஞர் சக்திதாசன் அவர்களை பேச அழைக்கிறோம். இனிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கங்கள். அண்ணாமலை அமர்ந்திருக்கும் அருணாச்சலனே, தாயே தமிழே, என் மானசீக குருவாய் என்றும் என்னோடு வீற்றிருக்கும் கவியரசர் கண்ணதாசனே, உங்கள் அனைவரது பாதங்களையும் பணிந்து வணங்கி நான் இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். கவிஞர் பிரைசூடன் தமிழ் உலகில் தனக்கென ஒரு தனியான இடத்தை பிடித்து கொண்டவர். அத்தகைய ஒரு பெரும் மனிதருடன் இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் நான் பெரும் மகிழ்வடைகிறேன். அவருடைய பெருமைகளை சொல்வதற்கு எனக்கு கொடுத்திருக்கும் இந்த சில மணி துளிகள் போதாது. அதே போல என்னோடு சேர்ந்து இங்கு வாழ்த்துறை வழங்கிய ஐயா கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களின் பெருமைகளை சொல்லில் அடக்க முடியாது. அவருடன் சேர்ந்து இங்கு பங்கேற்பதில் நான் பெருமை அடைகிறேன். சிங்கப்பூர் கவிமாலையும் லண்டன் தமிழோசையும் இணைந்து வழங்கும் இந்த கவியரங்கம் ஒரு சிறப்புமிக்க கவியரங்கமாக அமையும் என்பதில் எதுவித சந்தேகத்துக்கும் இடமே இல்லை. மிகவும் ஒரு உன்னதமான தினம், மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம். அதன் பொருட்டு நடத்தப்படும் இந்த விழா நினைகிறேன். மகளிர் கவிதை ஒன்றை நான் வரையும் போது, மகளிருக்கென ஏன் ஒரு தினம் என்று கேட்டார். அதாவது இன்று மிகவும் முன்னேற்றம் அடைந்த ஒரு காலகட்டத்திலே மகளிர் பலரும் முன்னேற்றம் அடைந்திருக்கும் நிலையிலேயே இந்த மகளிர் தினம் கொண்டாடுவது அவசியமா என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தான். அப்போதுதான் நான் அவருக்கு சொன்னேன், இன்றும் கூட எமது மகளிர் உலக அரங்கிலே எத்தனையோ விதமான முட்டுக்கட்டைகளை தமது முன்னேற்றத்துக்கு சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த தடைகளை அவர்கள் உடைத்தவண்ணமும் இருக்கிறார்கள். ஏன், எங்கள் முப்பாட்டன் பாரதி கூட மகளிரின் முக்கியத்துவத்தை, நிவேதிதா அம்மையார் பெண்களை இருளில் வைத்துக் கொண்டு ஆண்கள் வெளிச்சத்தில் வாழ்ந்திட முடியாது என்று ஒரு கூறிய கூற்றின் மூலமே பெண் விடுதலையில் மிக மூர்க்கத்தனமாக தனது உணர்வுகளை பாயவிட்டார். அத்தகைய ஒரு நிலையில் இந்த சர்வதேச மகளிர் தினம் உலகில் ஒரு மிகுந்த உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே இன்று 6 குணங்கள் கொண்டவளாம் ஒரு பாவை என்று ஒரு கவிஞர் கூறினார். அந்த 6 குணங்கள் என்ற அந்த வரிகளை வைத்தோ என்னவோ 6 கூறுகளாக பிரித்து இன்று பெண்ணுக்காக கவிதை பாட வந்திருக்கிறார்கள் மிகவும் புகழ்பெற்ற கவிஞர்கள், வளர்ந்து வரும் கவிஞர்கள். மிகவும் அதாவது தமிழினி மெல்ல சாகும் என்று பயந்து சில பேர் அந்த பாரதியின் கூற்றை பிள்ளையாக கூறிக்கொண்டு வரும் வேளையிலே, தமிழ் இனி வாழும் என்று கூவிக்கொண்டு உலக அரங்கிலே இன்று எந்த ஒரு நாட்டை எடுத்தாலும் எமது இளைய தலைமுறை பங்கேற்று தமது திறமைகளை வெளிக்கொணர்வது எமக்கு பார்க்கும் போது மிகுந்த ஒரு ஊக்கத்தையும் உணர்வு பெருக்கத்தையும் கொடுக்கின்றது. அந்த வகையிலே நான் இன்று ஒரு மகளிருக்காக ஒரு சிறு கவிதையுடன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறிய வாழ்த்து நிகழ்வை முடித்துக்கொள்ள எண்ணுகிறேன். புதிதாய் ஒரு விடியல் புவியில் பூத்தது, பூவானில் பாரீர் நீவீர், துணிவாய் முன்னேறிவீர் மாதரே, துணையாய் நாம் இருப்போம் உம்மோடு. பாவை உம்மை பேதையென்றே பாவியர் எண்ணி முடக்கி வைத்தது பாரினில் கடந்த காலம் அறிந்திடுவீர். பாதை ஒன்று நீரே வகுத்திடுவீர். விஞ்ஞானம், அரசியல், அஞ்ஞானம் என்றே விண்ணளவு மாதர் நீவீர் உயர்ந்திட்டு அழகாய் பல்துறை நிர்வாகிகளாய் நீவீர் ஆற்றிடும் சேவைகள் அனைத்தும் சாதனைகளே. பெண்களின் விடுதலை வேண்டியன்றி வெகுண்டெழுந்தான் எட்டய புறத்து பாவலன். பாக்களில் உங்கள் பெருமை சொல்லி பாவேந்தன் விதைத்திட்டான் பாக்கள் பல 100.
முன்னேறும் வழியெல்லாம் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டிடும் சமுதாயம். முட்டாள்கள் அவர்கள் என உரைத்து முழு மூச்சாய் ஆற்றிடுவீர் பல செயல்கள். இன்றும்மை சர்வதேசமும் போற்றிடும் இணையில்லா தினம் இது, மகிழ்கின்றோம். சரித்திரங்கள் படைத்திடுவீர் சோதரியரே, மகளிர் சினமனுத்து தினமதில் எனது மனமு வந்த வாழ்த்துக்கள். இந்த கவிதையோடு இங்கு பங்கேற்க போகும் அனைத்து கவிஞர்களும் அருமையான கவிதைகளை கேட்டு மகிழ்ந்து நானும் உங்களுடன் அந்த கவிதை மலையில் தோய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று உங்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்து கூறி லண்டன் தமிழோசை சார்பில் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி கவிஞர் சக்திதாசன் ஐயா அவர்களே. மிக்க நன்றி திரு பிச்சனிக்காடு இளங்கோ ஐயா அவர்களே. இப்போ நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கும் இன்பாக்கும் ஒரு சின்ன கலந்துரையாடல் நடந்தது. அதாவது இன்றைய மகளிர் தின கவியரங்கத்துல ஏன் இத்தனை ஆண்கள் படையெடுத்து வந்திருக்காங்க அப்படின்ற கேள்வி உங்களை மாதிரி எனக்கும் தோணவே நான் இன்பா கிட்ட கேட்டேன். இன்பாவும் வந்து பார்க்கலாம் ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்க்கலாம், நம்மளும் வந்து கவியரங்கத்துல கலந்த பிறகு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்களை விட எங்களை பத்தி அதிகம் சிந்திக்கிறவங்களும் எழுதுறவங்களும் ஆண்கள் தான் அப்படின்றதுனால என்னோதான் இந்த கவியரங்கத்துல பாட இத்தனை ஆண்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு என்ன தோணுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத கவியரங்கத்தோட முடிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். எது எப்படியோ பெண்களை பத்தி பேசி தீர்ப்பதுக்கு ஒரு பிறவி போதாது. இருந்தாலும் கவிமாலையால ஒருத்தருக்கும் ஒரு பிறவி கூடுதலா கொடுக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன், இன்பா கிட்ட கேட்டு ஒரு கூடுதலா 1 நிமிடம் கொடுக்க முடியுமா அப்படின்னு. இன்பா வந்து 5 நிமிடம் தர முடியும்னு சொன்னாங்க. பரவாயில்ல, பெண்களை பத்தி பேசி தீர முடியாது, கூட 1 நிமிடம் தான் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டதுனால இன்பா மனமும் வந்து 5-6 நிமிடங்கள் பேசலாம் அப்படின்னு நம்ம கவிஞர்களுக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. அதனால இதை நம்ம கவிஞர்கள் மனதுல கொள்வாங்க அப்படின்னு நம்புவோம். இப்போ கவியரங்கத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னால நம்ம கவிஞர்கள் பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ஏன்னா அவங்கள பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு, சொல்லிட்டே போனா நமக்கு நேரம் போதாது. அதனால ரொம்ப சிறிய அறிமுகம். மற்ற எல்லாரும் மன்னிக்கணும். இப்போ இந்த தலைப்பின் கீழே நிறைய 6 உப தலைப்புகள் இருக்கின்றன. அதாவது பெண்ணாக சிங்கப்பூர்ல வெளிநாடுகள்ல வாழற பெண்கள் என்ன மாதிரியான நிலைமைகள்ல வாழறாங்க, துறவியாக வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் ஜோசப் சேவியர் பாட வந்திருக்கிறாரு. இவர் வந்து சிங்கப்பூரோட கவிமாலை அமைப்பின் 2018ஆம் ஆண்டுல சிறந்த இளம் கவிஞருக்கான தங்கமுத்திரை விருதினையும், அதே ஆண்டுல சிங்கப்பூர் 200 கொண்டாட்டத்துல இவர் ஒரு பாடல் இயற்றினாரு. அந்த பாடலுக்காக இசைப்பாடலாசிரியர் விருதினையும் பெற்றிருக்கிறார். கடந்த 15 வருடங்களாக சிங்கையில மென்பொருள் வல்லுநராக பணியாற்றி வருகிறார். ஜோ அப்படின்னு சொன்னாதான் இங்க உள்ள எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இதுதான் அவரோட அடையாள பெயர். காரணம் பெயர் அப்படின்னு எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஜோனா ஜோசப் சேவியர் அப்படின்னு சொல்றதை விட ஜோன்னு சொன்னா இங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரபலம். மென்மையான மனம் கொண்ட பெண்களை போல மென்மையான கவிதைகளை புனைவதில் வல்லவர் ஜோ. அடுத்ததாக பெண்கள் தூணாக என்ற தலைப்பின் கீழ் கவிதை படைக்கவிருப்பவர் கவிதாயினி சங்கீதா செல்வின். இவர் லண்டனில் இருந்து வந்திருக்கிறார். இவர் கடந்த 16 ஆண்டுகளாக தமது குடும்பத்துடன் லண்டனில் வசித்து வருகிறார். தனது பேச்சு திறனுக்காகவும் கவித்திறனுக்காகவும் குண்டக்குடி அடிகளார், முன்னாள் அமைச்சர் ராஜாராம், சொல்வேந்தர் சுகி சிவம் போன்ற பலரிடமிருந்து பல விருதுகளை தனது பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களிலேயே வென்றவர். இனிமையான பேச்சாளர், பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் மற்றும் மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர். இங்கிலாந்தில் உள்ள தளிர் தமிழ் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இளைய தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்கும் தன்னார்வலர் இவர். இப்படி இவர் தமிழுக்காக செய்த பற்றி அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா நமக்கு நேரம் குறைவா இருக்கு. அதனால அடுத்ததாக ஓவியமாக என்ற தலைப்பின் கீழ் பாட இருக்கும் கவிஞர் கி கோவிந்தராஜ் அவர்களை பற்றி பேசிடலாம். சிங்கப்பூரில் பணிபுரியும் இவர் மரபு கவிதை மட்டும் இல்லாம புது கவிதை 2த்துலயுமே வல்லவர். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களிடமிருந்து மான்கவினா மாணவர் கவி இல்லையா, மான்கவி என்ற விருதினையும், மலேசியாவில் ஸ்ரம்பான் கம்பன் கழகத்தின் கம்பன் விருதினையும் பெற்ற கவிஞர் இவர். பட்டுக்கோட்டையார் விழா, கண்ணதாசன் விழா என இவர் ஏறாத மேடைகளே இல்லை எனலாம். இவர் ஒரு விழா நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம். சுமார் 50 கவியரங்கங்கள் பாடிய அனுபவமிக்கவர். இந்த அனுபவத்தினை எல்லாம் அவர் கவியங்கர் அரங்கத்தோட நிறுத்திடாம அதை ஒரு நூல் வடியிலையும் வெளியிட்டிருக்கார். ஒலி ஓசை கவிதைகள், களமாடிய சொற்கள் என 2 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இது அத்தனையுமே கவியரங்கத்தில் பாடிய கவிதைகள். இந்த நூல்கள் தவிர வேர்களின் வியர்வை, மனவெளி பூக்கள்,
உணர்வுகள், இசைப்பாட்டு இலக்கியம் போன்ற நூல்களையும் இவர் வெளியிட்டிருக்கிறார். இவருக்கு அடுத்தபடியா ஒளிக்கற்றையாக, பெண்கள் ஒளிக்கற்றையாக என்ற தலைப்பில் பாட வருபவர் கவிதாயினி வளர்மதி பாரத். இவர் கடந்த 32 ஆண்டுகளாக லண்டனில் வசித்து வருபவர், கணினி பொறியியல் பட்டதாரி, பாரதி சுடர் யூடியூப் சேனலோட நிறுவனர், முன்னாள் லண்டன் தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகி, தற்போதைய லண்டன் தமிழோசையின் கவியக தலைவர், மேலும் அன்னை அறக்கட்டளையின் நிறுவனர். இவர் கஜா புயல் குறித்து ஒரு பாடல் இயக்கினார். அந்த பாடல சின்ன குயில் சித்ரா அவர்கள் பாடியது குறிப்பிடத்தக்கது. இவரை அடுத்து வசந்தமாக என்ற தலைப்பில் கவி பாட வருபவர் நமது சிங்கப்பூர் கவிஞர் இறை மதியழகன் அவர்கள். இவர் கவிமாலை சிங்கப்பூர் அமைப்பின் முன்னாள் தலைவர், இப்போது அதன் மதியுரைஞர்களில் ஒருவராக இருக்கிறார். இயந்திரவியலில் பொறியியல் பட்டம் பெற்றவர், கடந்த 26 ஆண்டுகளாக சிங்கையில் வாசம் செய்பவர். உலகெங்கும் நொடிக்கு நொடி புது உறவின் திறப்பு விழா, கொப்பூர் கொடி ரிப்பன் வெட்டி என்ற அழகான வரிகளுக்கு சொந்தக்காரர். இவர் கண்கள் காண்பவை எல்லாம் தமிழாக இருப்பதால் எல்லாமே தமிழாக இருக்கு இவர் பார்க்கறது எல்லாமே. அதற்கு ஒரு சான்று, சிங்கப்பூரின் டெம்பனிஸ் வெஸ்ட் சமூக மன்றத்தில் இருக்கும் மணிக்கூண்ட்ல எண்கள் தமிழ்ல இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு செய்திக்கே செய்தி சொல்லியிருக்காரு. அதாவது சூரியனுக்கே டார்ச் லைட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் செய்திக்கே ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு. அந்த செய்தி நமக்கு வெளியாச்சு. அது சென்ற ஆண்டு ஜனவரி மாதம். அது ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர் அமைப்புகள் நடத்திய நிகழ்வுகள்லயும் கவிதை பட்டிமன்றம், கவியரங்கம், சுழலும் சொற்போர் போன்ற பல நிகழ்வுகளில் இவர் பங்கேற்றுள்ளார். டாக்டர் அப்துல் கலாம் மறைந்த போது இவர் எழுதிய ஒரு கவிதை கலாம் கீதம் என்ற பாடலாக பிரபல பாடகர் சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடி வெளியானது. இது இவருடைய இலக்கிய படைப்புகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அடுத்தபடியாக வருத்தமாக என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து கவி பாட வந்துள்ளார் கவிஞர் மகராசன் அவர்கள். ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக லண்டனில் வாழ்ந்து வரும் மகராசன் அவர்களை மரபு கவிதை மகராசன் அப்படிதான் லண்டன் வாழ் தமிழர்கள், தமிழார்வலர்கள் அன்போட அழைக்கிறாங்க. சரி, சங்ககால புலவர்களுக்கு இணையான புலவர்கள் இந்த காலத்துல இல்லையா அப்படின்னு யாரும் நீங்க இவர்கிட்ட போய் கேட்க கூடாது. அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இல்ல, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மரபிலக்கண பாடல்கள் பலவற்றை அவர் எழுதியிருக்கிறாரு. விருத்தப்பாவில இவருக்கு விருப்பம் அதிகம். ஸ்லேடையில் அமைந்த பாடல்கள் பலவற்றை எழுதியிருக்காரு. லண்டன் தமிழோசையோட நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் கவி பாடியதோட பட்டிமன்ற தலைவராகவும் இருந்திருக்கிறார். நமது கவிஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இத்தனை சிறந்த கவிஞர்களை கொண்ட இந்த கவியரங்கத்தினை தலைமையேற்றி நடத்த கவிஞர் பிறைசூடன் அவர்கள் நம்முடன் இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று நிகழ்வினை அவரிடம் ஒப்படைக்கிறதுக்கு முன்னால அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். சற்று நேரத்துக்கு முன்னால கவிஞர் பிச்சினிக்காடு ஐயா அவர்கள் சொன்ன போது எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. அது என்ன பாடல்னா, சுந்தரர் தேவாரம் 7ஆம் திருமுறை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு இறைவன் அடி எடுத்து கொடுத்ததா வந்த பாடல். இது வரலாறு, சரியா? இது ஒரு நிகழ்வு. இப்போ இந்த நம்மளோட தலைவரும், இந்த நிகழ்ச்சியோட தலைவரும், கவியரங்கத்தின் தலைவரும் பேரும் இதோட பொருந்தி இருக்கு. அவரும் மிகச்சிறந்த அன்பானவர், கனிவானவர். அதுவும் இல்லாம அவர் ரொம்ப எளிமையானவர். எப்படி எளிமையானவர்னா, இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய தேடி படிச்ச போது, இவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி படிச்ச போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவ்வளவு அருமையா, இவ்வளவு அழகான கவிதைகள் எழுதுறவரு, இவ்வளவு நல்ல உயரத்துல இருக்கிறவரு, இவ்வளவு பணிவா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவரோட வாழ்க்கை வரலாறு எனக்கு தோற்றுவிச்சு. இப்ப வரைக்கும் பார்க்கும்போது பேச்சுல ஒரு பணிவும் ஒரு எளிமையும் இதெல்லாம் பார்க்கும்போது உயரும் போது பணிவு தன்னால வந்துரும் போல இருக்கு அப்படின்ட்டுதான் என்ன தோணுது. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும் இல்லையா? இப்ப இந்த கவிஞர்களை நம்ம வணங்குறதுக்கு காரணம் இத்தனை உயரத்துக்கு வந்த பிறகும் அவங்க அவ்வளவு பணிவா இருக்காங்க அப்படின்னு தான் என்ன தோணுது. மிக எளிய குடும்பத்துல பிறந்த இவர் 1983ஆம் ஆண்டு திரு MS விஸ்வநாதன் அவர்களால் சிறை என்ற திரைப்படத்தின் ஏற்றிருக்கிறார். இவர் இளையராஜா, AR ரஹ்மான் போன்றவர்களோடு பணியாற்றி இருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களுக்கும் பாடல் இயற்றியிருக்கிறார். இவர் வசனம் ஏற்றிய திரைப்படங்களில் ராமராஜ்யம் என்பது ஒரு மைல்கல் என்றால் அது மிகையாகாது.
கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேல் பல்வேறு பட்டிமன்றங்களுக்கும் கவியரங்கத்திற்கும் தலைமை வகித்து வருகிறார். தாய் மூகாம்பிகை, எம்ஜிஆர் கவிதைகள், பிறைசூடன் கவிதைகள், உன்னை உன்னால் உயர்த்திக்கொள், தாலாட்டு முதல் தாலாட்டு வரை ஆகிய நூல்களையும் வெளியிட்டுள்ளார். கவிஞர் பிறைசூடன் 2014ஆம் ஆண்டு இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவர் இயற்றிய திரைப்பட பாடல்களுக்காக 2015ஆம் ஆண்டில் தமிழக அரசு கபிலர் விருது வழங்கி இவரை சிறப்பித்தது. இவரோட மற்ற விருதுகள் எல்லாம் பத்தி சொல்லிட்டே போனா அனுமார் வால் மாதிரி நீண்டுட்டே போகும். அதனால அதை நான் சொல்லாம இல்லை, ஏன்னா அவரோட பட்டியல் நீண்டுட்டே போறது. அதுவும் இல்லாம இவர் விருதுகள் பெற்றார், விருதுகள் வாங்கல. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் விருது பெறுவதற்கும் விருது வாங்குறதுக்கும். இவர் ரொம்ப என்ன சொல்றது, இவரை பத்தி சொல்றதுக்குன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை தேடிட்டு இருக்கேன். சாதாரணமா ஏதாவது நம்ம காலில் விழுந்துரும் இல்லையா, இந்த காலில் விழுற பழக்கம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இவர் காலில் விழ விரும்பிய ஒரே நபர் கவிஞர் வாலி அவர்கள். யார் காலையும் விழுந்து கால் அடிவருடியா இருக்கிறதுல இவருக்கு ஒரு நாட்டமும் இல்லை. நல்ல கடின உழைப்பு, முயற்சி, பொறுமை, இறைபக்தி இதெல்லாம் இன்னைக்கு இவரை நல்ல நிலையில உயர்த்திருக்கு. இத்தகைய சிறந்த கவிஞர் நம்ம கவியரங்கத்தோட தலைவரா நமக்கு வந்திருக்கிறது நாம் கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு சொல்லணும். மேலும் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஸ்வான் என்ற அமைப்போட செயலாளராக இருந்து பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சூழல் காரணமாக, குடும்ப பொருளாதார சூழல் காரணமாக ஏழ்மை நிலையில் தவிக்கும் திரைப்பட கதாசிரியர்களுக்கு உதவித்தொகை அளிக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. திரைத்துறைக்கு வந்த பிறகும் கூட இவர் வாழ்க்கையின் சில தேவைகளுக்காக, அத்தியாவசிய தேவைகளுக்காகவே நிறைய போராட்டங்களை சந்தித்தவர். எந்த காரணத்துக்காகவும் தன் மனத்திற்கு நிறைவு தராத பாடல்களை அவர் எழுதியதே இல்லை என்பது நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்று. அவருடைய நிலை உயர்ந்த போதும் இதை அவர் மீறவே இல்லை என்பதுதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. இப்போ இவரை பத்தி இவ்வளவு சொல்லிட்டு, இவர் பத்தின பாடல்களை நான் இவர் எழுதின பாடல்கள்ல நான் பாடாம போனேன்னா நீங்க என்ன மன்னிப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால உங்களுக்காக நான் ஒரே ஒரு பாடல் பாடிடுறேன். தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துப்போம், சரியா? இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். காரணம் என்னன்னாக்கா, இது என்னோட 11 வயதுல இந்த பாடல் வெளியாச்சு. அதனால உங்களுக்கு தெரியும் 11 வயதுல காதல் பாடல்கள் எவ்வளவு இனிமையா இருந்துன்னு சொல்லிட்டு. அதனால பாடிடுறேன், தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. சரியா? 1 2 3 யாரும் சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல, நானே பாடிடுறேன். காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம், இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம், புதுமோகம், இதயம் இடம் மாறும், அமுதும் வழிந்தோடும், அழகில் கலந்தாட அமுதும் வழிந்தோடும், இடம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம். எல்லாம் பொறுமையா கேட்டீங்க, மன்னிச்சிருங்க. என்னோட குரல் நல்லா இல்லைன்னா, என்னோட பேரு தான் சித்ரா, ஆனா நான் சின்ன கோயில் சித்ரா இல்ல, அதனால என்ன மன்னிச்சிருங்க. இப்போது இந்த கவியரங்கத்தை கவிஞர் பிறைசூடன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். தமிழ் வாழ்த்து. மோனம் பெற்று உயராத, ஞானம் சற்றும் அறியாத, மோன நிலை பெற்று உயராத, ஞான நிலை சற்றும் அறியாத, ஈனன் என்னை மடியில் இட்டு ஞானப்பால் ஊட்டிவிட்ட தமிழ் முனி அகத்தியனின் தெண்டனிட்டு கால் பிடித்து உயர்ந்தது இந்த கால் அரைக்கால் கவிஞனிவன். தமிழ் முனி அகத்தியனின் கால் பிடித்து உயர்ந்த இந்த கால் அரைக்கால் கவிஞனிவன். கன்னித்தமிழ் அடிபோற்றி தொடங்குகின்றேன். முக்கணிகள் கூடி நடத்துகின்ற முத்தமிழின் கூட்டம் இது. முக்கணிகள் கூடி நடத்துகின்ற முத்தமிழின் கூட்டம் இது. நடமாடும் கவிதைகளை பயிர் செய்யும் நற்றமிழின் தோட்டம் இது. சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம் இது. சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம் இது. சர்வதேகமும் தியாக குணம் கொண்டோரின் கவி ஆட்டம் இது. சர்வதேகமும் தியாக குணம் கொண்டோரின் கவி ஆட்டம் இது. வெண்பா ஒத்த பெண்பால், வெண்பா ஒத்த பெண்பால், இன்பா என்பால் கொண்ட அன்பால் அழைத்ததின்பால். வெண்பா ஒத்த பெண்பால், இன்பா என்பால் கொண்ட அன்பால் அழைத்ததின்பால். அந்த தமிழச்சியின் பண்பால் தலைமையின் பால் நிற்கின்றேன். அந்த தமிழச்சியின் பண்பால் தலைமையின் பால் நிற்கின்றேன். இணையத்தின் தன்பால் உலகோர் தொடர்பால்,
இணையத்தின் தன்பால் உலகோர் தொடர்பால் தமிழ் பால் கொண்டு உங்கள் பால் அமுதப்பால் அதன் பால் ஊற்றி தருகிறேன் தலைப்பால். தமிழ் பால் கொண்டு உங்கள் பால் அமுதப்பால் அதன் பால் ஊற்றி தருகிறேன் வெற்றி தலைப்பால். கவியரங்க தலைப்பு கட்டுப்படா மலைப்பு. கவியரங்க தலைப்பு கட்டுப்படா மலைப்பு. கவியரங்கம் சிலருக்கு பிழைப்பு, உண்மை கவிஞருக்கோ அது உயிர் துடிப்பு. கவியரங்கம் சிலருக்கு பிழைப்பு, உண்மை கவிஞருக்கோ உயிர் துடிப்பு. கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த கவிதை இது. உடலை அங்கு வைத்து உயிரை இங்கு வைத்த ஊசலாடும் பெண்மையின் உணர்வுகளின் உயில் இது. உடலை அங்கு வைத்து உயிரை இங்கு வைத்த ஊசலாடும் பெண்களின் உணர்வுகளின் உயில் இது. மன்னியத்தின் மானியம் பெண்ணியம், மன்னியத்தின் மானியம் பெண்ணியம். மங்கையர்தம் கண்ணியத்தை பாடுவதே புண்ணியம், மங்கையர்தம் கண்ணியத்தை பாடுவதே புண்ணியம். கடல் கடந்த அரக்கனை மணந்த மண்டோதரியும் அழுதாள். கடல் கடந்த அரக்கனை மணந்த மண்டோதரியும் அழுதாள். கடல் கடந்ததால் அவதார புருஷனை மணந்த சீதையும் அழுதாள். கடல் கடந்ததால் அவதார புருஷனை மணந்த சீதையும் அழுதாள். கடல் கடந்தாலே கலக்கமா இல்லை உண்டு வேறு விளக்கமா? கடல் கடந்தாலே கலக்கமா இல்லை உண்டு வேறு விளக்கமா? ஏடேந்தும் வருவர் எதிரியில்லா புலவர் ஈடில்லா கவியேந்தி வருகிறார். ஏடேந்தும் அருவர் எதிரியில்லா புலவர் ஈடில்லா கவியேந்தி வருகிறார். இணையில்லா கவிதை இணையத்தில் வருகை, இணையில்லா கவிதை இந்த இணையத்தில் வருகை. இதுவன்றோ உவகை, இதுவன்றோ உவகை. இரவல் கொடுங்கள் செவிகளை, இமைக்காதிருங்கள் விழிகளை. இரவல் உங்கள் செவிகளை, இமைக்காது இருங்கள் விழிகளை. இதயம் பதியுங்கள் சொற்களை, உங்கள் இதயம் பதியுங்கள் சொற்களை. இரட்பிடிப்பு மகிழ்ச்சிக்கு இனி தடையே இல்லை, இணையத்தில் இனி தடையே இல்லை என்று சொல்லி முதலில் அழைக்கின்றேன் ஜோ அவர்களை. மலை அரசி மாண்புமிகு மண்ணில் இவன் பிறந்தவன், மலை அரசி மாண்புமிகு மண்ணில் இவன் பிறந்தவன். மதுரை நகர் வீதியிலே ஆடி பாடி திரிந்தவன், மதுரை நகர் வீதியிலே ஆடி பாடி திரிந்தவன். முதுகலை கனி பொறி பட்டம் இவன் பயின்றவன். முத்திரைகள் பதிக்கத்தக்க விருது பல பெற்றவன், முத்திரைகள் பதிக்கத்தக்க விருது பல பெற்றவன். அலை தாண்டி சென்ற பின்னும் கற்பனையில் மிதப்பவன், இவன் அலை தாண்டி சென்ற பின்னும் கற்பனையில் மிதப்பவன். அலையலையாய் கவிதை தேரில் நாளும் வடம் பிடிப்பவன், அலையலையாய் கவிதை தேரில் நாளும் வடம் பிடிப்பவன். பாட்டரங்கில் இவன் நுழைந்தால் வானம் வந்து கொடைபிடிக்கும், பாட்டரங்கில் இவன் நுழைந்தால் வானம் வந்து கொடைபிடிக்கும். பாவெடுத்து இவன் உரைத்தால் நெஞ்சில் வந்து இடம் பிடிக்கும். கவி அருவி துறவியாக நுழைகிறது, இதோ வருக வாழ்க. மனம் நிறைந்த நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கடந்து வந்த வாழ்க்கையில் உடனிருந்த பெண் உறவுகளின் கைப்பிடித்தே வாழ பழகியவன். இன்றும் விரல்கள் நீட்டியே காத்திருக்கிறேன், என் வாழ்வின் மிச்சங்கள் நுகர பூத்திருக்கிறேன். மகனாக, சகோதரனாக, நண்பனாக, கணவனாக என் அன்பை பாதங்களில் சமர்ப்பிக்க எனக்கும் உறவுகள் உண்டு. உறவுகள் தந்த உணர்வுகளை வரிகளில் வடித்திட கவிஞன் என்ற வரமும் உண்டு. எந்தன் கைப்பிடித்து அழைத்துச் செல்ல அன்னை தமிழும் உண்டு. அன்னை தமிழை வணங்கி எனது வரிகளுக்குள் பூட்டி வந்த சக மனுஷியின் சங்கடங்களை சற்றேனும் உங்கள் இதயங்களில் இளைப்பாரச் செய்கிறேன். உறவுகளை துறந்து, அவை தந்த உணர்வுகளை துறந்து, வாழ்ந்த இடத்தின் நினைவுகளை துறந்து, திருமண பந்தத்தில் நுழையும் ஒவ்வொரு பெண்ணுக்குமே அது துறவு என்பதால் ஆளான நாளிலிருந்தே அங்கிகள் அணிந்தே பழக்கப்படுத்தப்படுகிறாள் பெண். வெளிநாட்டில் துறவென்பதால் தான் சிம்பாலிக்காக சில்க் நைட்டிகள் கொடுத்து அனுப்புகிறாளோ அம்மா. ஒவ்வொரு முறை ஊருக்கு போகும்போதும் அம்மா அரைத்து வைத்த மசாலா பொடிகளோடு பொம்மிஸ் நைட்டிகளும் அல்லவா சேர்த்தே அடுக்கப்படுகின்றன. இந்த கொரோனா தொற்று காலங்களில் அவள் ஏங்கி போனதெல்லாம் அம்மா அரைத்து கொடுக்கும் மசாலா பொடிகளுக்கும் நைந்து போன நைட்டிகளுக்கு மாற்றாய் மம்மி வாங்கி தரும் பொம்மிஸ் நைட்டிகளுக்கும் தான். எதுவுமே இல்லாதிருப்பது மட்டுமே துறவு அல்ல,
எல்லாம் இருந்திருந்தும் இல்லாதிருப்பதும் துறவுதான். கல்யாணம் கட்டிக்கொண்ட புதிதில் பெட்டியில் பாதி இடத்தை நிரப்பிக் கொண்டு வந்த பட்டுப்புடவைகள் வார்ட்ரோபின் வாஸ்துக்கு கட்டுப்பட்டு அந்துருண்டைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கின்றன. வார இறுதியானாலே பட்டுப்புடவை சரசரக்க மாமன் மச்சான் வீட்டுக்கு மொய்யெழுத கிளம்புகிற மதுரை மன்னங்கே இதையும் விட்டால் வேறு வழி இல்லை என கவியரங்கங்களுக்கு கட்டி கொண்டு வந்து நிற்கும் நமது நிலை எங்கே? தனக்கென சேவை செய்ய யாரையும் வைத்துக் கொள்ளாதவர்தான் துறவியாம். ஒவ்வொருவருக்கும் பார்த்து பார்த்து செய்பவள், பிள்ளைகளின் ஒற்றை முகச் சின்னங்களுக்கே கண்களில் நீர்கோத்து நிற்பவள், இடுப்பு வலிக்கு தேய்த்துவிட அமிர்தாஞ்சனையோ கோடாரி தைலத்தையோ கைகளில் ஏந்தி வழக்கம் போலவே உறங்கிப் போன கணவனை பார்த்து கொண்டே நிற்கிறாள் ஒவ்வொரு இரவுகளிலும். தனிமையின் துயரங்களை சிலர் எழுதி தீர்க்கிறார்கள், சிலர் வாசித்தே தீர்க்கிறார்கள். நூலகங்கள் இங்கு பலருக்கு மருந்தகங்களாக மாறி போயின. புத்தகங்களின் 2 பக்க அட்டைகளுக்குள் அடைக்கலமாகும் சிறு குழந்தை அவள். அழத் தோன்றும் அத்துணை தருணங்களிலும் ஆறுதலாய் மடிசாய்க்க அவர்களது அம்மாக்கள் அடுப்படிகள் தாண்ட முடியாததால் அம்மா வீட்டிலிருந்து கிளம்பும் போதே அட்டை பெட்டிகளுக்குள் அடுக்கப்படுகின்றன ரமணிச்சந்திரனோ ஜெயசக்தியோ ஆல்டர்னேட் அம்மாக்கள். அவளது கைபேசியில் அவள் அதிக முறை பார்த்த குறுந்தகவல் சாரி ஐ கேனாட் டாக் ரைட் நவாக தான் இருக்கும் போல. அவளது பெயரை ஒருவேளை அவளது கணவன் பார்த்தவுடன் சிவப்பு பொத்தானை அழுத்தவும் என்றே சேமித்து வைத்திருப்பானோ? அலுவலக நேரங்களில் எல்லாம் அவளது அழைப்புகள் அவனிடமிருந்து கையோடு கொட்டி வரும் குறுந்தகவல் அது. அவளால் மட்டுமே உயிர்த்திருக்கும் வீட்டின் அறை என்பது அவளது அடர்வனம். தந்தையின் விரல் பிடித்து உலாவிய தேவதை, இமையின் விரல் பிடித்து உலாவும் வனாந்திரம். அதிகாலை பொழுதின் ஆதவன் இன்னும் உறங்கும் இரவின் முகத்தில் வெளிச்ச பூக்கள் தெளிக்கும் முன்னரே விழித்திருக்கும் அவளது அன்றைய தினம். அந்த தனிமை நிமிடங்களில் உடனிருக்க அடுப்படியின் அலமாரிகளிலும் குளிர்சாதன பெட்டியின் மேல் அடுக்குகளிலும் பத்திரமாக வைத்திருக்கிறாள் வழக்கமாய் இன்றும் உறங்கிக் கொண்டிருப்பவன் திருமணமான புதிதில் முத்தமிட்டு போன அடுப்படி தருணங்களை. அவனிடம் சொல்ல நினைத்ததையெல்லாம் அவளின் தனிமையோடு தூசிகளையும் தொடைத்துக் கொண்டே தொலைக்காட்சியோடு பேசி தீர்க்கும் ஜென் துறவி அவள். அவள் வீட்டு சுவர்களுக்கும் அவளுக்குமான பந்தம், தனிமையின் இருள்களிலெல்லாம் அவள் மீண்டும் ஒரு கருவறை குழந்தையாய். அவளது குரல் மட்டும் எவர் செவியிலும் ஏறாது, ஏனோ அந்த சுவர்களுக்குள்ளேயே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி. சோ என்று கவிதை மழை பெய்தது, ஜோ கவிதை உண்மை தன்னை நெய்தது. அத்தை பற்றி அவர் சொன்ன விதத்தை ரசித்தேன், அன்னி பற்றி அவர் கவிதை துதித்தேன். வாழ்க வளர்க. அடுத்து வருகிறார் சேலம் நகர் பிறந்த மங்கை, சீர் லண்டன் வாழும் நங்கை. சேலம் நகர் பிறந்த மங்கை, சீர் லண்டன் வாழும் நங்கை. வானொலியில் நிகழ்ச்சி தொகுப்பும் செய்தவள், இவள் காணொளியில் கைதட்டல் அள்ளுவாள். இவள் காணொளியில் கைதட்டல் அள்ளுவாள். தமிழ் வளர்த்த தங்கம் இவள், தளிர் பள்ளி அங்கம் இவள். பைந்தமிழ் குட்டீஸ் அன்பு கொண்டவள், பைந்தமிழ் குட்டீஸ் அன்பு கொண்டவள். பைய பைய தமிழ் வளர்த்து அங்கே நின்றவள். அனல் தொடுத்து ஒரு நொடியும் புனல் தொடுத்து மறுநொடியும் இமைக்கு முன்னே கவிதை பாட வல்லவள். அனல் தொடுத்து ஒரு நொடியும் புனல் தொடுத்து மறுநொடியும் இமைக்கு முன்னே கவிதை பாட வல்லவள். இன்னுயிராய் தமிழை என்னும் நல்லவள். தூணாக இவள் மாறி வருகிறாள், தூண்டில் இட்டு நம்மை வளைக்கப் போகிறாள். வருக வாழ்க. ஐயா நன்றி. என்ன தவம் செய்தனோ என்று என்னை மிகவும் உணர்ச்சி வசப்படுத்தி விட்டீர்கள் உங்கள் அறிமுக உரையில். மிக்க நன்றி ஐயா. மிகவும் தாழ்மையுடன் நன்றி கூறுகின்றேன். நித்தம் பல கோடி நாவிலே நடமாடி, சித்தம் பல செய்து என் சிந்தையெல்லாம் விளையாடி, புத்தம் புதிதாய் புவிக்கு முதலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழுக்கு முதல் வணக்கம். அறிமுக உரையளித்த இந்த
கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் கவிஞர் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய பெரியோர்களுக்கும், இவ்வாய்ப்பினை நல்கிய சிங்கப்பூர் கவி மாலைக்கும், லண்டன் தமிழோசைக்கும் மிகுந்த நன்றிகளுடன் எனது கவிதை இதோ. இலக சீருடை நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்திங்கே திலக வானுதலார் தங்கள் பாரத தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டும் என்ற பாரதியின் கூற்றுக்கேற்ப கடல் கடந்து சென்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் மகளிர் தூணாக எப்படி இருக்கிறார்கள் என்பதையே இன்று கவிதையாய் இயங்க வந்துள்ளேன். கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை தூண்களாக. பெண்ணை பேதை என்பார், பெரும்பை என்பார். அப்பருவங்களில் பெற்றோரின் அன்புக்கு அவள் தூண் என்பார். அப்பருவங்களில் பெற்றோரின் அன்புக்கு அவள் தூண் என்பார். மங்கை என்பார், மடந்தை என்பார், மனதெல்லாம் இன்பம் தரும் மகிழ்ச்சிக்கு அவள் தூண் என்பார். அறிவை என்பார், தெரிவை என்பார், அகமெல்லாம் குளிரச் செய்யும் வெற்றி பெருமைக்கவள் தூண் என்பார். பேரிழம் பெண்ணாய் தாய்மை பேரடைந்து முழுமை பெற்றதனால் இவ்வுலகின் தொடர்ச்சிக்கவள் தூண் என்பார். பேரிழம் பெண்ணாய் தாய்மை பேரடைந்து முழுமை பெற்றதனால் இவ்வுலகின் தொடர்ச்சிக்கவள் தூண் என்பார். அவயத்தில் முன்னிருந்து அண்டம் பிரட்டி புரட்சிகள் செய்து புதுமைகள் படைத்து போட்டிகளிட்டு பொன்பொருள் ஈட்டி வெற்றிகள் அடைந்து விருதுகள் பெற்று சாதனைகள் செய்து சரித்திரம் படைத்து உச்சியை தொடுவதில் மட்டும் அடங்குவதில்லை கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. உச்சியை தொடுவதில் மட்டும் அடங்குவதில்லை கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. அயல் நாடு வாழ் அணங்கவள் வாழ்க்கை அருமை வீட்டிற்கு தூண்களாக. சாதனைகள் படைக்கும் கோதையவள் வாழ்க்கை சமுதாயம் எனும் கோட்டையின் தூண்களாக. வெளிநாடு வாழ் வஞ்சியவள் வாழ்க்கை வாழும் நாட்டிற்கு தூண்களாக. வெளிநாடு வாழ் வஞ்சியவள் வாழ்க்கை வாழும் நாட்டிற்கு தூண்களாக. கடல் கடந்து வாழும் காரிகையின் வாழ்க்கை இவ்வுலக என்னும் பெருவெளியின் தூண்களாக. மன்னிக்கவும், மியூட் பண்ணிட்டீங்க, திரும்ப தொடங்குறேன். அயல் நாடு வாழ் அணங்கவள் வாழ்க்கை அருமை வீட்டிற்கு தூண்களாக. சாதனைகள் படைக்கும் கோதையவள் வாழ்க்கை சமுதாயம் எனும் கோட்டையின் தூண்களாக. வெளிநாடு வாழ் வஞ்சியவள் வாழ்க்கை வாழும் நாட்டிற்கு தூண்களாக. கடல் கடந்து வாழும் காரிகையவள் வாழ்க்கை இவ்வுலக என்னும் பெருவெளியின் தூண்களாக. மொத்தத்தில் கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை இப்பிரபஞ்சத்தின் தூண்களாக. வனவாசம் சென்ற ராமனை தொடர்ந்தாள் கம்ப நாடனின் இதிகாச மைதிலி. கடல் கடந்த கணவனின் காலடி தொடர்கிறாள் 21ஆம் நூற்றாண்டின் இடம்பெயர்ந்த வைதேகி. கணவனின் காலடி தொடர்கிறாள் 21ஆம் நூற்றாண்டின் இடம்பெயர்ந்த வைதேகி. வேர்விட்டு வளர்ந்த நாட்டை பிரிந்து வேறிடத்தில் நட்டாலும், வேர்விட்டு வளர்ந்த நாட்டை பிரிந்து வேறிடத்தில் நட்டாலும் ஆலம் விருட்சமாய் வீடுகள் பரப்பி ஆலயம் போல குடும்பம் காப்பவள். ஆலம் விருட்சமாய் விழுதுகள் பரப்பி ஆலயம் போல குடும்பம் காப்பவள். கணிப்பொறி வேளையில் கணவனிருக்க கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. கணிப்பொறி வேளையில் கணவனிருக்க கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. குழந்தை பாரம் தாங்கி அவள் வளர்ப்பின் பாரம் தாங்கி, குழந்தை பாரம் தாங்கி அவர் வளர்ப்பின் பாரம் தாங்கி, வளர்கையில் அவர்களின் கல்வி பாரம் தாங்கி, வீட்டுழைப்பின் பாரம் தாங்கி, விட்டு வந்த உறவுகளின் பற்றிழக்காமல் இருக்க சுற்றத்தின் பாரம் தாங்கி, குடும்ப பராமரிப்பின் பாரம் தாங்கி, விட்டு வந்த உறவுகளின் பற்றிழக்காமல் இருக்க சுற்றத்தின் பாரம் தாங்கி, குடும்ப பராமரிப்பின் பாரம் தாங்கி, மொத்தத்தில் குடும்பத்தின் சுகமான சுமை தாங்கி தூண்களாக
மொத்தத்தில் குடும்பத்தில் சுகமான சுமை தாங்கி தூண்களாக கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை, கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை தூண்களாக. இனிய வாய்ப்புக்கு அன்பு நன்றிகள். உங்களிடமிருந்து நன்றியுடன் விடைபெறுவது லண்டன் தமிழோசையின் சங்கீதா செல்வன். உன் அன்னை செய்த தவம் எங்கள் தமிழ் முன்னை செய்த தவம் உன்னை கண்டோம். உன் அன்னை செய்த தவம் எங்கள் தமிழ் முன்னை செய்த தவம் உண்மை கண்டோம். பேதை பெற்ற உரம் தமிழ் நாடு பெற்ற வரம். பேதை நீ பெற்ற உரம் தமிழ் நாடு பெற்ற வரம். உன் கவிதை தங்கத்தரம், உன் கவிதை தங்கத்தரம், வாழ்க நிரந்தரம். உன் கவிதை தங்கத்தரம், வாழ்க நீ நிரந்தரம். அடுத்து வருகிறார். தேன்பலாவின் சுளைகள் போல கவிச்சுவைகள் கூட்டும், தேன்பலாவின் சுவைகள் போல கவிச்சுவைகள் கூட்டும், தெவிட்டாத தமிழ் அருவி உன் நாவில் சொட்டும், தெவிட்டாத தமிழ் அருவி உன் நாவில் சொட்டும். சேதுக்கரை கடலாடி மீனங்குடி ஊரா, சேதுக்கரை கடலாடி மீனங்குடி ஊரா, சி கோவிந்தராசே நீ தமிழின் தேரா, சி கோவிந்தராசே நீ தமிழின் தேரா. வானுலவும் மேகம் போல காவியங்கள் கண்டாய், வானுலவும் மேகங்கள் போல் காவியங்கள் கண்டாய். வந்த இடம் சிங்கையிலே விருது பல வென்றாய், வந்த இடம் சிங்கையிலே விருது பல வென்றாய். பால் கொட்ட முட்டி போதும் கன்று போல கவியே, பால் கொட்ட முட்டி போதும் கன்று போன்ற கவியே. பைந்தமிழை முட்டி மோதி ஓவியம் நீ தருவாய், பைந்தமிழை முட்டி மோதி ஓவியமாய் தருவாய், மேடைக்கு வருவாய். வணக்கம். எங்கள் முகவரியே ஏற்றமிகு தொன்மொழியே, மங்கா புகழுடைய மாத்தமிழே, வங்கத்துள் சிங்கை மலேயாவில் சீரோங்கும் செம்மொழியே, செங்கை கூப்புகின்றேன் செய். சிறை படத்தின் மூலம் திரை கவிஞனாகி கரை கண்டு வென்ற கவியே, நிறைவாக யாவும் நிகழ்ந்தேறி செல்ல குறைவின்றி வாழ்த்தும் புவியே. இறை பக்தி கொண்டு எழிற்பாக்கள் சிந்தும் பிறை சூடிய எங்கள் சிவனே, இனம் வாழ இன்றும் எழுத்தாணி ஏந்தும் தனம் ராஜு பெற்ற மகனே. காவேரி கரை பிறந்து பாவேரி வந்த உமை பாட்டாலே நான் இங்கே தொழுதேன். பூவேரி வண்டமரும் புனல் மீது கொக்கமரும் நாவேரி தமிழன்னை அமர்ந்தாள். பித்தா பிறை சூடி தமிழ் பக்தா உமைப்பாடி, ஒரு தத்தை கவி இவன் கத்தும் கவிமொழி உச்சம் அடையாதோ. கட்டி கண்ணியரை சிறு பெட்டி புழுவாக புவி கட்டுப்படுத்திய கொட்டம் உடைந்தது எட்டும் பெரும் உயரம். அச்சம் மடம் என்று ஒரு பச்சை பொய் சொல்லி இருட்டிற்குள் வைத்தவர் வெட்கி குனிந்திட சிட்டாய் எழுந்தனரே. ஓவியம் போல் கடல் கடந்த பெண்கள் வாழ்க்கை உன்னதமாய் இருக்கின்றதென்று பாட கோவிந்தன் இணையம் வழி எழுந்து வந்தேன். கூகுளிலே கூடியோரை வணங்குகின்றேன். காவியுடை துறவு என்றும் தூண்கள் என்றும் கார்கால வசந்த ஒளி கற்றை என்றும் பாவையரை பாட வந்த பாவலர்க்கும் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கமிட்டேன். மண் மலையை நதி கடலை பெண்ணாய் போற்றி மதித்தோமே மொழி நாட்டை தாய்வோல் எண்ணி, பொன்னென்றும் பூவென்றும் பெண்ணை மாற்றி புத்துலகில் கோழைகளாய் ஆக்கி வைத்தோம். பெண் சிங்கம் வெளியில் சென்று இரையை தேடும், பிள்ளைகளோடு ஆண் சிங்கம் படுத்துறங்கும். முன்னாளில் ஆண்களெல்லாம் இதனை போன்றே முதுபெண்டீர் வழிகாட்ட பின்னால் சென்றார். முன்னின்ற பெண்ணினத்தை பின்னால் தள்ளி மூளையிலே அமர வைக்க கரணியம் யார்? தன்னென்றும் நிலவென்றும் பொய்கள் சொல்லி தாழிட்டு பூட்டி வைத்தார் யார்தான் இங்கே? பண்பட்டு உயர்ந்திருந்த பெண்ணினத்தை படுக்கையறை பதுமைகளாய் ஆக்கினர் யார்? என் சொல்வேன் என் சொல்வேன் பொறாமையினால் சூழ்ச்சி செய்தே இந்நிலையில் பெண்ணை வைத்தார் ஆதிக்கத்தால். ஆதிக்கத்தால் நீருக்குள் அழுந்த பந்து நீரின் மேல் எழுந்து நிற்க போர் வீரன் போல் வெகுண்டு போராடும். அதனை போல பாருக்குள் பெண்ணினத்தார் பாய்ந்தெழுந்து களத்தில் நின்று தேருக்கு சக்கரம் போல் திருவுலகை நகர்த்துகின்றார். அடிமைகளாய் பெண்கள் இல்லை, ஆள்பவர்கள் ஆகிவிட்டார். படிப்பின்றி பெண்கள் இல்லை,
பட்டங்கள் பெற்றுவிட்டார். படிப்படியாய் உயரம் எய்து பல்வேறு துறைகள் சென்றார். துடிப்போடும் திறமையோடும் தொலைதேசம் பறந்து விட்டார். தாயகத்து பெண்கள் கொஞ்சம் தனக்கான சுதந்திரத்தை தேயவிட்டு திரும்பாதார் என்றிருக்க, தூயதொரு சுதந்திரத்தை தொலைதேச பெண்கள் கண்டும் தேய உடை திருத்தம் செய்தும் ஓவியம் போல் ஒளிருகின்றார். நாடகத்தில் பெண்கள் வில்லி, வீடகத்தே அவர்கள் பள்ளி, ஊடகத்து பெண்கள் எல்லாம் ஊரகத்தே பிரபலங்கள். தேடலினை நேசிக்கின்ற தேவதைகள் கடல் கடந்தோர், தேடலினை நேசிக்கின்ற தேவதைகள் கடல் கடந்தோர். ஆடவர்க்கு இணையாய் வாழும் அற்புதத்தை செய்பவர்கள், ஆடவர்க்கு இணையாய் வாழும் அற்புதத்தை செய்பவர்கள். திக்கெட்டும் பறந்து சென்ற திறன் பெற்ற பெண்கள் இன்று பிக்காசா ஓவியம் போல் பேரழகு வாழ்க்கையை கண்டார். சிக்கென்ற உடலமைப்பும் சீரியனர் சிந்தனையும் பக்குவமாய் பேணி நன்று பாருக்குள் உயர்ந்து நின்றார். மன்னவன் வந்த வேளை மகப்பேறு அடைந்த பின்னே தன்னுடல் பெருக்கம் பற்றி சற்றுமே கவலை கொள்ளா பெண்களே தாயகத்தில் புலம்பெயர் தேசம் தன்னில் பெண்களோ காவியம்தான், பேரழகு ஓவியம்தான். கண்ணுக்கு மை, உதட்டுக்கு சாயம், முகத்துக்கு பூச்சு என தூரிகை கொண்டு தங்களை தாங்களே வரைந்து கொள்ளும் உயிர் ஓவியங்கள் தான். வென்றதை தின்பதற்கும் விதியென மாய்வதற்கும் முந்தைய நாள் பெண்கள் இல்லை. முதன்மையை அடைவதற்காய் பந்தய குதிரைகள் போல் பாய்ந்திட துணிந்தவர்கள். கந்தையை கவர்ச்சியாக்கும் கைத்திறன் கற்றவர்கள், கந்தையை கவர்ச்சியாக்கும் கைத்திறன் கற்றவர்கள். மேக்கப் பூசி வந்து இதய லாக்கப்பில் அடைத்துவிடும் லாஜிக் கற்றவர்கள். தங்கம் என மின்னுகின்ற தமிழ் ஒலிக்கும் சிங்கப்பூரில் மங்கையரின் பங்களிப்பு மகத்தானது என்று உரைப்பேன். இங்கிருக்கும் பெண்களுக்கோ இல்லை இங்கு சிறிதும் இன்னல், பொங்குதுங்க வசந்த காலம் பூவையரின் வாழ்க்கை கண்ணல். நீருக்கும் சோறுக்கும் நெளிகின்ற வாழ்வில்லை, யாருக்கும் எவருக்கும் அடங்கி செல் நிலையில்லை. பேருக்காய் வாழாது பெருவாழ்வு வாழ்கின்றார், ஊருக்காய் வாழாது உண்மையாக வாழுகின்றார். சட்டம் மகளிருக்கு சாதகமாயிருக்கும், திட்டம் சில அவர்க்கே சிறப்பாய் அரசு செய்யும். குட்ட குனியாமல் கொள்கை திரளாமல் எட்டி நிமிர்கின்றார், இருளை விரட்டுகின்றார். நட்ட நடு இரவில் நங்கை நடந்தாலும் கெட்ட செயல்களில்லை, எக்கேடும் நிகழ்வதில்லை. பெட்டை புலம்பலையும் பேடி செயல்களையும் கட்டுப்படுத்திடவே கடுமை சட்டங்கள். பட்டப்பகலொப்ப குறையுடை கட்டி திருப்பெட்டை இரவினில் முற்ற பயமற்று தனிமையில் நடைபோட வெட்டி பயகற்பை களவிட வெட்டப்படும் ஒற்றை தலையது சட்டத்திடை தப்ப வழியது கிடையாதே. குற்றச் செயலற்ற குடிகளை பெற்று புவி மெச்ச பலவித திட்டப்பணி மெத்த புரிகிற திருநாடே. குற்றச் செயலற்று குடிகளை பெற்று புவி மெச்ச பலவித திட்டப்பணி மெத்த புரிகிற திருநாடே. நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ் என்று நலமாய் சுகமாய் வாழ்ந்தாலும், பார்வைக்கழகாய் பகட்டாக பளிச்சென வாழ்க்கை இருந்தாலும், சோர்வே இன்றி சுறுசுறுப்பாய் சுழல்தல் போல தெரிந்தாலும், போர்வை போத்தி வாழ்கின்றார், புண்கள் வடுக்கள் மறைக்கின்றார். வளமாய் வாழ்க்கை இருந்தாலும், வசதி பெருக்கில் திளைத்தாலும், சுலபமாக இலக்குகளை தொட்டுவிட்டே மகிழ்ந்தாலும், நிலவின் கலங்கம் அதுபோல நிலத்தின் நிலவில் கலக்கங்கள். உளவியலாக சோகத்தை உள்ளுக்குள்ளே உணர்கின்றார். மண்ணை விட்டு வந்ததையும், மனையை விட்டு வந்ததையும், சொந்தம் விட்டு வந்ததையும், சுற்றம் விட்டு வந்ததையும் எண்ணி எண்ணி ஏங்கியதால், இமைகள் கண்ணீர் சிந்தியதால் பெண்கள் என்ற ஓவியங்கள் சற்று மங்களாக தெரிகிறதோ? நன்றி.
கத்தும் கடலென கொட்டி கவி கொட்டி திகைத்த வகுத்தாய், கத்தும் கடலென கொட்டி கவி கொட்டி திகைக்க வைத்தாய், சத்து நிறைந்தொரு சொல்லை கவி சொல்லை சபையில் நீ படைத்தாய், சத்து நிறைந்தொரு சொல்லை கவி சொல்லை சபையில் நீ படைத்தாய், வித்தை நிறைந்தவன் வேகம் நிறைந்தவன் என்னை வியக்க வைத்தாய், வித்தை நிறைந்தவன் வேகம் நிறைந்தவன் என்னை வியக்க வைத்தாய், முத்தை எடுத்து நீ முந்தி படைத்தனை என்னை துதிக்க வைத்தாய், முத்தை எடுத்து நீ முந்தி படைத்தனை என்னை துதிக்க வைத்தாய், பேக்கப் இல்லாத வேக்கப் கவிஞனே என்னை லாக்கப்பிலும் நீ வைத்தாய், பேக்கப் இல்லாத வேக்கப் கவிஞனே என்னை லாக்கப்பிலும் நீ வைத்தாய், வாழ்க வளர்க. அடுத்து வருகிறார். பாயும் புனலும் காயும் நிலவும் தொட்டு பார்த்த பாட்டரசன் பட்டுக்கோட்டை ஊர்க்காரி, இவள் பாயும் புனலும் காயும் நிலவும் தொட்டு பார்த்த பாட்டரசன் பட்டுக்கோட்டை ஊர்க்காரி, ஒரு கண் கணினி மறு கண் வணிகம் இரண்டிலும் வெற்றி பெற்ற வித்தை அறிவுக்காரி, ஒரு கண் கணினி மறு கண் வணிகம் இரண்டிலும் வெற்றி பெற்ற வித்தை அறிவுக்காரி, இவள் விந்தை அறிவுக்காரி. தமிழ் ஓசை தமிழ்ச்சங்கம் முட்டி மோதி கட்டி காத்த தமிழ்காரி, தமிழ் ஓசை தமிழ்ச்சங்கம் முட்டி மோதி கட்டி காத்த தமிழ்காரி, பாங்காய் உயர்ந்த பாரதி சுடராம் யூடியூப் சேனல் சொந்தக்காரி, பாங்காய் உயர்ந்த பாரதி சுடராம் யூடியூப் சேனல் சொந்தக்காரி, தேன்மலர் மனமும் தென்றலின் சுகமும் சபையில் நிரப்பும் ஒளி கற்றைக்காரி, தேன்மலர் மனமும் தென்றலின் சுகமும் சபையில் நிரப்பும் ஒளி கற்றைக்காரி, நிறைமதி எழிலாய் வளர்மதி பரப்ப கவியரங்கை தாக்க இதோ வருகிறாள், வருக வாழ்க. என்னன்னையின் பாதம் தொட்டு தமிழெண்ணை தன்னை வணங்கி, என்னன்னையின் பாதம் தொட்டு தமிழெண்ணை தன்னை வணங்கி, தமிழை போற்றுவோர் போற்றி தமிழினம் காப்போர் கரம் பற்றி, அவள் புகழ் பாடி அவளருள் நாடி தலை வணங்குகிறேன் தமிழ் உலகிற்கு. கவியரங்க மேடைக்கு பிறைக்கதிராய் வந்தவரை, தமிழ் தந்த மொழிக்கீற்றை தேனமுதாய் தந்தவரை, தலைமைக்கு புகழ் சேர்க்கும் தரம் வாய்ந்த வல்லவரை, உமை பணிந்து கவி பாட நல்வினை நல் ஊழ்வினையே இதுவென்பேன். இன உறவோடும் உணர்வோடும் என்னோடு இணைந்து தமிழோசை எழுப்பி கவிமாலை தொடுத்து அவளடி சரணடையும் கவி பெருமக்கள் போற்றி. கவிதைக்குள் உங்களோடு நான். கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை ஒலிக்கட்டைகளாய், விட்டு பிரிந்த வீட்டிற்கும் தொட்டு தொடர்ந்த உறவிற்கும், கட்டும் அழகு புடவைக்கும் நெற்றி குங்கும சிறப்பிற்கும், விட்டு பிரிந்த வீட்டிற்கும் தொட்டு தொடர்ந்த உறவிற்கும், கட்டும் அழகு புடவைக்கும் நெற்றி குங்கும சிறப்பிற்கும், களங்கமற்று ஒளியேற்றும் ஒலிக்கற்றைகளாய் கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. வரி விதிக்காமல் விளம்பரம் கொடுக்காமல், தொட்டாலும் சுடாமல் தீக்காயம் படாமல், வெளியாற்றல் இல்லாமல் ஒளியாற்றல் நில்லாமல் அணையா விளக்காய், வரி விதிக்காமல் விளம்பரம் கொடுக்காமல், தொட்டாலும் சுடாமல் தீக்காயம் படாமல், வெளியாற்றல் இல்லாமல் ஒளியாற்றல் நில்லாமல் அணையா விளக்காய் கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. கற்று கிடைத்த அறிவிற்கும் பெற்று வளர்த்த அன்பிற்கும், சங்கம் கண்ட தமிழுக்கும் நெஞ்சம் வணங்கும் பண்பிற்கும், தஞ்சம் புகுந்த நாட்டிலே கொஞ்சம் கூட குறையின்றி கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. அறிவால் வளர்ந்து ஒளியாய் மிளிர்ந்து விண்வெளியில் பறந்து ஒளியோடு கலந்து, நம்பிக்கை விளக்கேற்றிய நாடெல்லாம் போற்றிய, நம்பிக்கை விளக்கேற்றிய நாடெல்லாம் போற்றிய, கல்பனா கண்டதெங்கள் கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. கருத்த வானம் கிழித்து பறக்கு விமானம் இயக்கி தரையில் இறங்கிய கணத்தில் வீட்டின் விளக்கை ஏற்றி அடுப்பில் தீயை பற்றி அவசரமாய் சமைத்து பரிமாறும் பங்குடையால் கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. கணிதம் பயின்று கணினியை வென்று பல நாடு சென்று பாரெல்லாம் புகழ்ந்து அந்நிய மண்ணில் அரியணை ஏறி சாதனைகள் படைத்திடும் சகுந்தலா தேவிகள், அந்நிய மண்ணில் அரியணை ஏறி சாதனைகள் படைத்திடும் சகுந்தலா தேவிகள் கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. வீட்டுக்கு ஒளி தரும் சுடராய், தாய் நாட்டுக்கு பயன் தரும் நிலவாய், பண்பாட்டுக்கு பொருள் தரும் மொழியாய், அயல் நாட்டினில் வீசிடும் கதிராய், இல்லந்தோறும் ஒலிக்கற்றைகளாய் கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. சாத்திரம் தெரியாது கோத்திரம் புரியாது, சூத்திரம் அறியாது கதாபாத்திரம் கிடையாது, ஏற்ற குடும்ப வாழ்க்கை இருட்டாது நகர்ந்திடும் போக்கை நோக்கியே பெண்ணவள்
மெழுகென உருகிடும் கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. அத்தை மாமா அன்பை தந்து தாத்தா பாட்டி அனுபவம் பகிர்ந்து அடுத்த வீட்டு அக்காவாகி எதிர்த்த வீட்டு அண்ணாவாகி வீதியோரம் விளையாடும் தோழமையாக ஓருருவில் ஒளி தரும் அம்மாவாய் கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. சோதனைகள் வென்றிங்கே சாதனைகள் புரிந்தோரும் தீவினையை இடமாற்றி திருப்புமுனை தந்தோரும் உழைப்பாலே உயர்ந்திங்கே உலகால வந்தோரும் தாய் நாட்டின் தனித்துவத்தை நிலைநாட்ட நின்றோரும் புகழ் சிறக்க ஒளிப்பாய்ச்சும் கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. கண்டம் ஏழையும் கட்டுக்குள் வைத்து அண்டம் அதை ஆளத் துடிக்கும் கோட்டையதை உடைத்து கொடி ஏற்றமங்கு நடத்தும் சிங்க பெண்ணவளே. கண்டம் ஏழையும் கட்டுக்குள் வைத்து அண்டம் அதை ஆளத் துடிக்கும் கோட்டையதை உடைத்து கொடி ஏற்றமங்கு நடத்தும் சிங்க பெண்ணவளே. தங்க தமிழச்சி கமலாவாய் கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. சட்டத்தரணிகளாய் சாம்ராஜ்யம் நடத்துவதும் பல பட்டம் பெற்றிங்கே பாராளுமன்றம் கண்டதுவும் சொல்லாட்சி பொருளாட்சி பலதுறை மாற்றி மிகுந்ததுவும் சட்டத்தரணிகளாய் சாம்ராஜ்யம் நடத்துவதும் பல பட்டம் பெற்றிங்கே பாராளும் கண்டதுவும் சொல்லாட்சி பொருளாட்சி பலதுறை மாற்றி மிகுந்ததுவும் அஞ்சா நெஞ்சுடன் ஆளுமை கொண்டதும் கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை. வழி தேடி வந்து பலனிலா பிறர் ஒளியாக ஆனகதை அதை சாட்சியாய் அழைத்திங்கே சபையோரின் முன்வைத்து வாதிட்டு விடைபெற்றேன் சாதித்த நிறைவுடனே. நன்றி, வணக்கம். வாழ்க. விட்டு பிரியாமல் தொட்டு தொடர்வாய் நீ கட்டு குலையாத கவியாய். விட்டு பிரியாமல் எமை விட்டு பிரியாமல் தொட்டு தொடர்வாய் நீ கட்டு குலையாத கவியாய். பட்டு தளிர் போல பொட்டின் ஒளி போல மெட்டில் நிறைவாயே இசையாய். பட்டு தளிர் போல பொட்டின் ஒளி போல மெட்டில் நிறைவாயே இசையாய். ஒட்டி உறவாடி உண்மை தமிழ் தேடி என்றும் உயர்வாயே தகவாய். ஒட்டு உறவாடி உண்மை தமிழ் தேடி என்றும் உயர்வாயே தகவாய். சொட்டு தேன் சொட்டு சிட்டு தமிழ் சிட்டு என்றும் வாழ்வாயே தமிழாய். என்றும் வாழ்வாய் நீ தமிழாய். அடுத்து வருகிறார். சலசலக்கும் அருவி போல கொட்டும் கவி பேச்சு. சலசலக்கும் அருவி போல கொட்டும் கவி பேச்சு. கரூர் சின்னதாராபுரமும் அதே உனது ஊரும் ஆச்சு. கரூர் சின்னதாராபுரமும் அதே உனது ஊராய் ஆச்சு. கொங்கு நகர் தொழில்நுட்பம் உனது உயிர் மூச்சு. கொங்கு நகர் தொழில்நுட்பம் உனது உயிர் மூச்சு. கொஞ்சு தமிழ் நீ எடுத்தால் மின்னல் அதன் வீச்சு. கொங்கு தமிழ் நீ எடுத்தால் மின்னல் அதன் வீச்சு. கலாம் கீதம் உனது பாடல் மிகவும் அருமையாச்சு. கலாம் கீதம் உனது பாடல் மிகவும் அருமையாச்சு. கவிமாலை சிங்கப்பூரே உனது பெருமையாச்சு. கவிமாலை சிங்கப்பூரே உனது பெருமையாச்சு. வல்லினமும் மெல்லினமும் சொன்னபடி கேட்கும். வல்லினமும் மெல்லினமும் நீ சொன்னபடி கேட்கும். நீ வசந்தமாக இங்கு வந்தால் தரணி தலையாட்டும். நீ வசந்தமாக இங்கு வந்தால் தரணி தலையாட்டும். வருக வல்ல கவி தருக. மிக்க நன்றிங்க. இலக்கணமே இலக்கியமாகி 2000 ஆண்டிருந்தும் தலைக்கணமே தாங்காது என்றும் தலைத்து வளரும் தமிழே நீ வாழி. உயிர் இந்த உயர் இனத்தை போற்றுகின்ற மனத்தோடும் உயிரான மொழி இன்பம் சுவைக்கின்ற காதோடும் எங்கள் கவி கேட்டு பாராட்ட 10 விரல் கரத்தோடும் காத்திருக்கும் அவையோர்க்கு கரம் குவிப்பேன் பணிவோடு. காதல் தினம் பாடி பாடி துவண்டு போய் துறவியான காதல் இளவரசன் கவிஞர் ஜோவுக்கும், பெண்ணை தூணாக கட்டி எழுப்பி மகளிர் இசை பாடிய சகோதரி சங்கீதாவுக்கும், கற்று வந்த கவிக்கலை அனைத்தையும் ஒளிக்கற்றையாக வீசிய கவி வளர்மதிக்கும், பாவையரை ஓவியராய் பாத்தீட்டி வந்த எங்கள் காவிய நம்பிக்கை கோவிந்தராசருக்கும், வஞ்சியர்கள் வருந்தியதை கூற மரபை அருந்தி வரும் மகராசருக்கும் எந்தன் வணக்கத்தை வானில் தூவி முதலில் வானொலியை வசந்தமாக்குகின்றேன். வணக்கம். தந்தை பெரியார் பெயரிட்டு அழைத்த சித்தார்த்தரே, திரைவானில் நாணம் பெற்று வாழும் சித்தரே, இசைஞானி வாலியையா இவர்தம் பக்தரே, இசைவானில் இறைவேடும் கவிவானமே, கலைச்செல்வமே, திரை கபிலரே, ஐயா பெரைசூடரே,
காவலரின் திருமகனே, திரைமதியின் காவலரே, பாவலரின் ஒரு மகனாம் இறைமதியின் தலைவணக்கம். சன்னலுக்கு வெளியே மரம் பறப்பதே கண்ணுக்கு வசந்தம். இடி மின்னலுக்கு பின்னே முகில் பிறப்பதே மண்ணுக்கு வசந்தம். இன்னலுக்குள்ளே பின் பிறப்பு, அதே இத்தனை நாள் கசந்தும் அது கடந்து கல்வி கண் திறப்பதும் அவள் விண்ணேறி பறப்பதுமே இன்று பெண்ணுக்கு வசந்தம். கடலே சுகமென நீர் இருந்தால், கடலே சுகமென நீர் மேல் எழும்பாது இருந்தால் முகில் எங்கே, பின் மலை எங்கே? மலையே சுகமென அருவி வீழாதிருந்தால் நதி எங்கே, அதன் பயன் எங்கே? மண்ணே சுகமென விதை முளைக்காதிருந்தால் பயிர் எங்கே, இங்கு உயிர் எங்கே? ஒரே சுகமென ஆமை கடல் கடக்காதிருந்தால் கடல் பாதைதான் எங்கே, பின் அறிவு பயணமும் எங்கே? பிறந்த நாடே சுகமென கடல் கடக்காதிருந்தால் மகளிர் சிறக்க வழிதான் எங்கே, பிறந்த பயனும் எங்கே? கற்பனும் பூட்டை வைத்து பெண்ணை காலமெல்லாம் தூண்டிலிட்டார் பலர். இன்று அவர் மாண்டு விட்டார். சில கண்ணியரால் கன்னி இவள் கல்வி சாவியை பெற்று அந்த கூண்டையும் தானே திறந்து கொண்டால், பட்ட சிறைகளையும் இன்று அவள் பெற்று விட்டால், பறக்கட்டும் பறக்கட்டும் விண்ணிலே, சிறக்கட்டும் அவள் திறம் நாளம் தண்ணியிலே. அயர்லாந்து மண்ணை விட்டு அன்று பறந்து வந்த ஒரு தேவதைதான் பாரத பெண்குலத்துக்கே பெரும் வசந்தத்தை கொண்டு வந்தார். அவர் மாதா நிவேதிதா தேவி என்போர் அந்நியத்தாய், மகளிர் குண மகத்துவத்தை மகாகவி ஆவியில் புகட்டிய புண்ணியத்தாய். மாதா நிவேதிதா என்றோர் அந்நியத்தாய், மகளிர் குல மகத்துவத்தை மகாகவி ஆவியில் புகட்டிய புண்ணியத்தாய். அன்னை தெரேசா தேச பந்தத்தை கைவிட்டு பாரதமே அவர் வந்து விட்டார். சொந்தங்கள் கைவிட்ட உயிர் சிலுவைகள் பல சுமந்து இயேசுவையும் அவர் மிஞ்சிவிட்டார். கசங்கிய பூக்களாய் வந்து பின் அவர் கைகளில் மலர்ந்திட்ட மலர்ந்திட்ட கசங்கிய பூக்களாய் வந்து பின் அவர் கைகளில் மலர்ந்திட்ட வசந்தங்கள் தான் எத்தனையோ. பிள்ளையாடியில் திண்ணையில் உறங்காது மண்ணை விட்டு சென்று மாண்டவர் தானே வெள்ளியம்மை. அவர் மகாத்மாவுக்கே மன திண்ணையை தந்த ஒரு பெண்மை என்றோ, அவர் வாழ்வு விதையாய் வீழ்ந்தாலும் முளை விட்டு விளைந்தது நாட்டுக்கே விடுதலை வசந்தம் என்றோ. ஒரு பாதி ஏங்கி மறுபாதி முடங்கும் மானுடத்தின் பக்கவாதம் பலகாலம் தொடர்ந்தது. ஒரு பாதி ஏங்கி மறுபாதி முடங்கி மானுடத்தின் பக்கவாதம் பலகாலம் தொடர்ந்தது. இந்த நூற்றாண்டில் தான் பிறந்தது பெண்ணுக்கான வசந்தமே. ஒற்றை கண்ணில் அரைப்பார்வை பார்த்து ஒற்றை காலில் குறைவேகம் ஓடி நொண்டி அடித்து கொண்டிருந்த உலகம் இந்த நூற்றாண்டில் தான் இருகண்ணும் திறந்து இருகரமும் கோத்து முழு பார்வை கிடைத்து முழு காட்சி பார்த்து முண்டி அடித்து முன்னேறி கொண்டிருக்கிறது வருங்கால வசந்தத்துக்காய். இருபக்கம் ஓசை வர இடியென முழங்கிடும் மத்தளத்தில் இரட்டை நாதமாய் முழங்கி இரட்டை இயந்திரம் இயங்கி இன்றுதான் உலக விமானமே உயரப் பறக்கிறது. பறவைக்காக மரம் கூட கனியோடு கிளை நீட்டி காத்திருக்கும். பறவையோடு தந்தித்தும் பாரெல்லாம் பறக்கட்டும் என்றுதானே அது பூத்திருக்கும். பறவைக்காக மரம் கூட கனியோடு கிளை நீட்டி காத்திருக்கும். பறவையோடு தந்தித்தும் பாரெல்லாம் பறக்கட்டும் என்றுதானே அது பூத்திருக்கும். நிலையாக நிற்கின்ற மரத்துக்கே தொலைநோக்கம் இருக்கையிலே தன் வாழ்க்கை தவ வாழ்க்கை என்றிருக்கும் தாய்க்குலமும் தன் சந்ததியின் வசந்தத்தை நினைக்காதா? தன் வாழ்க்கை தவ வாழ்க்கை என்றிருக்கும் தாய்க்குலமும் தன் சந்ததியின் வசந்தத்தை நினைக்காதா? வெற்றிநாதம் பெண் விடுதலை என்ற வெற்றிநாதம் முதலில் வெளிநாட்டில் தொடங்கி பாரதத்துக்கு வந்து சேர்ந்த வீரவேதம். பாரத பெண்கள் எல்லாம் பாரில் பல நாடு சென்று புதிய பார்வை பார்த்து புது உலகம் ஆளுகின்ற வசந்த காலம். சென்னையில் இருந்து சென்ற சியாமலா என்ற அன்னை வாழ்க்கை கமலா என்ற வசந்தமாகி வல்லரசை ஆளுகின்ற காலம். சென்னையில் இருந்து சென்ற சியாமலா என்ற அன்னை வாழ்க்கை கமலா என்ற வசந்தமாகி வல்லரசை ஆளுகின்ற காலம். அந்த தேசம் வான்வெளி கடந்து செவ்வாய்க்கு அனுப்பிய கோளும் சென்றடைந்த கோலம் அறிவித்த செவ்வாய்ப்பு சுவாதியும் கடல் கடந்து சென்று கடமையில் மின்னும் நம் பெண் நட்சத்திரம்தான். கோல் தாண்டி காத்திருக்கும் நெடுநாள் வசந்தத்தை வாசித்த மாதன் நம்பிக்கைதான்.
ஏவிலே பெண் தனியாய் நடக்கிற நாட்டிலே இருக்குது சுதந்திரம் என்றால் அது கடல் கடந்து வாழும் பெண்ணுக்கு மட்டுமே கிடைக்கிற வரமாகும். வாழ்வும் வசந்த வாழ்வாகும், எந்த வானமும் அவளுக்கு வசமாகும். துறவியாக இருந்தாலும் பிரிந்து வாழ்வது வருத்தமாக இருந்தாலும் வாரி வாரி வழங்கும் போது, வசந்தங்களை வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகிறாள். கடலாங்கி வந்த மந்தை அருள் கங்கை ஆகிறாள். பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பால் உண்டே வளர்ந்து மேலும் பெண் துணையால் வாழுகின்ற பெருமை கண்டு பெண்மைக்கே பெருமை தருவோம் என்ற வேதாந்திரி மகரிஷி மதிப்பீட்டை வேதமென நாம் மதிப்போம். மதித்தால் மண்ணில் நல்ல வண்ணம் நிலைக்கும் வசந்தம். உயிர் கொடுக்கும் உயர் இனத்தை மதிப்போம். பெண்ணை உடலாக மட்டுமே எண்ணுவதை நாம் மறப்போம். வாய்ப்புக்கும் சரி சாய்ப்புக்கும் நன்றி, வணக்கம். தமிழ் கணமே கொண்டவனே, தமிழ் கணமாய் கொண்டவனே, தமிழால் தினம் வென்றவனே, சன்னலுக்கு பின்னே மரம் பறந்தது அது உன் வசந்தம், ஜன்னலுக்கு பின்னே மரம் பறந்தது அது உன் வசந்தம், உன் தமிழ் பின்னலை கண்டு நான் பறந்தேன் அது என் வசந்தம், உன் தமிழ் பின்னலை கண்டு நான் பறந்தேன் அது என் வசந்தம். கல்வி சாவி கண்டெடுத்தவனே, கல்வி சாவி கண்டெடுத்தவனே, அதில் கலைமகளையே வாரி அணைத்தவனே, அதில் கலைமகளையே வாரி அணைத்தவனே. வள்ளியம்மை ஊர் எனது மனைவியின் பூர்வீகம், அந்த வள்ளியம்மையின் ஊர் எனது மனைவியின் பூர்வீகம். வள்ளிமலை முருகன் தமிழே உனது தமிழ் பூர்வீகம், வள்ளியம்மை முருகன் தமிழே உனது தமிழின் பூர்வீகம் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளர்க. அடுத்து வருகிறார். எழுதுகோலை நீ எடுத்தால் எழுத்து வந்து கொஞ்சம், ஏறெடுத்து நிமிர்ந்து பார்த்தால் எதிரி படை அஞ்சும். எழுதுகோலை நீ எடுத்தால் எடுத்து வந்து கெஞ்சும், ஏறெடுத்து நிமிர்ந்து பார்த்தால் எதிரி படை அஞ்சும். பழுது பார்க்கும் சொற்குவியல் பேரணியை மிஞ்சும், பக்கம் நின்று எட்டி பார்த்து புலவர் குலாம் அஞ்சும். பழுது பார்க்கும் சொற்குவியல் பேரணியை மிஞ்சும், பக்கம் நின்று எட்டி பார்த்து புலவர் குலாம் கெஞ்சும். வந்தை நகர் பிறந்தவனே, லண்டனில் தஞ்சம் அடைந்தவனே, வந்தை நகர் பிறந்தவனே, லண்டனிலே தஞ்சம் அடைந்தவனே. வங்கி பணி புரிந்தாலும் தமிழ்தானே உனக்கு மஞ்சம், வங்கி பணி புரிந்தாலும் தமிழ்தானே உனக்கு மஞ்சம். சமணமுனி திருத்தக்க தேவன் உந்தன் குருவா, சமணமுனி திருத்தக்க தேவன் உந்தன் குருவா. அதனால்தான் சந்தக்கவி பல ஏந்தி சபையுள் நீ வரவா, அதனால்தான் சந்தக்கவி பல ஏந்தி சபையுள் நீ வரவா. மரபு கவிதை மரகராசா, மரபு கவி மகராசா, மேடை ஏறி வருவாய், மங்கையர்தம் வருத்தங்களை விருத்தமாக்கி தருவாய், மங்கையர்தம் வருத்தங்களை விருத்தமாக்கி தருவாய், வருவாய் நல்ல கவி தருவாய். இன்ப மகாராஜனை அன்மியூட் பண்ணணும். ஒரு கோஹோஸ்ட் தான அன்மியூட் பண்ணிக்கலாமே. நற்றவ முயற்றி நார்கதி துறந்து இருவினை அகற்றி உருவிழா உருக்கொண்ட மெய்ப்பொருள் காட்டும் என் குணத் தோன்றனை பற்றில நாதனை பற்றொழிய பற்றுவன். நற்றமிழ் மடக்க முத்தமிழ் வளர்த்த தண்டமிழ் திருநாட்டின் எந்தமிழ் மக்களுக்கும் திரைகடலோடியும் திரவியம் தேடிட அயலகம் வந்த அருந்தமிழ் மக்களுக்கும் தீந்தமிழ் சுவைத்திட வண்டமிழ் இனத்தின் செந்தமிழ் பாவலர் பாலகன் வந்தை தமிழ்மகன் லண்டன் மாநகரின் தென்கிழக்கு சீமையின்கண் இந்த மகராசன் சான்றோரின் தாழ்பணிந்தேத்திடுவேன். பொன்மாலை பொழுதினிலே சிங்கை கவிமாலை அமைப்புடனே லண்டன் தமிழோசையின் குரலாய் எந்தன் கவியோசை கேட்டிடுவீர். பொன்மாலை பொழுதினிலே சிங்கை கவிமாலை அமைப்புடனே லண்டன் தமிழோசையின் குரலாய் எந்தன் கவியோசை கேட்டிடுவீர். பத்தோடொன்றல்ல பத்தில் ஒரு முத்தாய் நன்னிலத்து வித்தாய் எம் தமிழகத்து சொத்தாய் பிறைசூடும் தலைவர் முன் திரு பிறைசூடன் அவர்கள் முன் கவிஞர்கள் முன்னிலையில் மரபு கவிதை மகராசன் செவிக்கு நல் விருந்தாக அவையோரை வணங்கி நின்று கவிபாட இணைந்துள்ளேன்.
காவிரி கரையோரம் கொள்ளிடம் ஓர் நல்லிடம், அதுவோ உம்மிடம். எம் மரபுக்கும் இடம் உண்டோ உம்மிடம், எம் மரபு கவிதைக்கும் இடம் உண்டோ உம்மிடம். காவிரிக்கு மடை போட கல்லணை, உம் பாட்டிற்கு தடை போடுமோ சொல் அணை. காவிரிக்கு மடை போட கல்லணை, உம் பாட்டிற்கு தடை போடுமோ சொல்லணை. போதுமையா உம் வக்கனை, தலைவர் சொல்வார் போதுமையா உம் வக்கனை, முதலில் உன் கவியை நீக்கனை. கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை, வருத்தமே வருத்தமென வருத்தமோடு விருத்தமாய், வருத்தப்பா பாவையர்க்கு விருத்தப்பா பாடலுற்றேன், வருத்தப்பா பாவையர்க்கு விருத்தப்பா பாடலுற்றேன். நாட்டை விட்டு வந்தாலும் கோட்டை பிடிக்க வந்தேனோ, கோட்டை விட்டு வந்தேனோ ஏட்டை படித்து வாழ்கின்றேன். வீட்டை விட்டு சென்றாலும் சேட்டை செய்யும் பாங்கனின்றி, காட்டை கடந்து வந்து விட்டேன், பாட்டாய் உமக்கு தருகின்றேன். பாட்டுடை தலைவி. பெண்பால் உண்பால் அன்பால் பண்பால், தன்பால் வனப்பால் செழிப்பால் ஈர்ப்பால். பெண்பால் உண்பால் அன்பால் பண்பால், தன்பால் வனப்பால் செழிப்பால் ஈர்ப்பால். என்பால் இப்பால் அப்பால் நிற்பால், வெண்பால் நட்பால் ஏற்பால் சேர்ப்பால். என்பால் இப்பால் அப்பால் நிற்பால், வெண்பால் நட்பால் ஏற்பால் சேர்ப்பால். நினைப்பால் துடிப்பால் மதிப்பால் ஏற்பால், படிப்பால் படைப்பால் உடைப்பால் பிழைப்பால். நினைப்பால் துடிப்பால் மதிப்பால் ஏற்பால், படிப்பால் படைப்பால் உடைப்பால் பிழைப்பால். கடுப்பால் கசப்பால் இடிப்பால் மிதிப்பால், நடிப்பால் சகிப்பால் குறிப்பால் எரிப்பால். கடுப்பால் கசப்பால் இடிப்பால் மிதிப்பால், நடிப்பால் சகிப்பால் குறிப்பால் எரிப்பால். தமிழ் பாடிய கொற்றவ கவிஞா, உன்னை பெற்றவளுக்கும் என் வணக்கம். நற்றமிழ் பாடிய கொற்றவ கவிஞா, உன்னை பெற்றவளுக்கும் என் வணக்கம். மற்றவர் உணவினை பொற்றமிழ் அடைத்தாய், உன் புலமைக்கும் என் வணக்கம். மற்றவர் உணர்வினை பொற்றமிழ் அடைத்தாய், உன் புலமைக்கும் என் வணக்கம். பெண்பால் நீ கொண்ட அன்பால் கற்ற பண்பால் தமிழ்பால் கொடுத்தாய். பெண்பால் கொண்ட அன்பால் கற்ற பண்பால் தமிழ்பால் கொடுத்தாய். அதன் இனிப்பால் அதன் இசைப்பால் தந்த மலைப்பால் நட்பால் கவிப்பால் விழுந்தேன். உயர்வால் உயிர்ப்பால் உண்பால் கலைமகள் நின்ற மாண்பால், அதை அறிந்த வியப்பால் பால் பொங்க வாழ்த்துகிறேன். தமிழ் பால் பொங்க வாழ்த்துகிறேன். பைந்தமிழே உன்னை தொழுது ஏத்துகிறேன். வாழ்க வளர்க. கவியரங்க முடிப்பு. அறுவர் கவி பாடிய விருந்திது, அந்த அறுசுவையையும் மிஞ்சிய விருந்து. அழுக்கவும் இல்லை சலிக்கவும் இல்லை, காய கல்ப மருந்து இது. பணமுடிப்பு தர வழியும் இல்லை, அதனால் கவி முடிப்பு தர விழைகின்றேன். வரவுகள் கோடி வந்தும் தனக்கென சிறுவு செலவு செய்யா துறவியவள். வரவுகள் கோடி வந்தும் தனக்கென சிறு செலவு செய்ய எண்ணா துறவியவள். உறவுகள் பாரம் தந்தும் குடும்பமதை தாங்கும் தியாக தூணும் அவள். இன்ப துன்பம் 100 வந்தும் முகமலர் துளியும் வாடா ஓவியம் அவள். இருள் சூழும் இக்கட்டான சூழலிலும் நம்பிக்கை ஒளியூட்டும் ஒளி கற்றையவள். வெயில் மழை பகல் இரவு தாலி வேலி தந்தவனின் வசந்தம் அவள். வெயில் மழை பகல் இரவு தாலி வேலி தந்தவனின் வசந்தம் அவள். விருத்தம் பாடும் புலவன் என்ன, வெட்டி பேச்சு பொய்யன் என்ன. அரக்க குண கணவனையும் இரக்கம் காட்டி திருத்தம் செய்து, அந்த அரக்க குண கணவனையும் இரக்கம் காட்டி திருத்தம் செய்து வருத்தம் போக்கும் விருத்தம் அவள். மலையொத்த குடும்ப பாரம் சுமந்த போதும் மாமலை மேல் விளக்கே போல முறுவல் பூப்பார். மலையொத்த குடும்ப பாரம் சுமந்த போதும் மாமலை மேல் விளக்கு போல புன் முறுவல் பூப்பால். இலை சருகு பற்றுகின்ற காட்டு தீயாய் பெரும் பசிதான் எரித்த போதும் விருந்து வைப்பார். இலை சருகு பற்றுகின்ற காட்டு தீ போல் பெரும்பசியே எரித்த போதும் விருந்து வைப்பார்.
களைத்து அவள் கீரை தண்டாய் கண்மூடி சாய்ந்த போதும் கணவன் முகம் கண்டபோதே உயிர்த்து எழுவாள். அவள் கணவன் முகம் கண்டபோது உயிர்த்து எழுவாள். நிலை உயர்ந்து தன் மக்கள் உயர்ந்த போதும் தன் தேவை தானறியா துறவியவள். நிலை உயர்ந்து தன் மக்கள் வாழ்ந்த போதும் தன் தேவை தானறியா துறவியவள். கொம்பொத்த கொடியிடையில் குடும்பம் தாங்கி குடித்தனத்தை நடத்துகின்ற கோதையாவாள். கொம்பு ஒத்த கொடியிடையில் குடும்பம் தாங்கி குடித்தனத்தை நடத்துகின்ற கோதையாவாள். வம்பதுவே ஆயிரமே வீட்டுள் வந்தும் விளம்பரமே செய்தறியா பேதையாவாள். வம்பதுவே ஆயிரமே வீட்டுள் வந்தும் விளம்பரமே செய்தறியா பேதையாவாள். அம்பொழுக பேசறியா கணவன் கூட அன்றாட இன்பக்கூட பாதையாவாள். அன்பொழுக பேசறியா கணவன் கூட அன்றாட இன்பக்கூட பாதையாவாள். செம்பொன்னால் மாளிகைதான் அமைந்த போதும் சிரம் தாங்கும் அடிமனையின் தூணுமாவாள். சிரம் தாங்கும் அடிமனையில் அவள் தூணுமாவாள். கூடல் நேரம் இன்பம் ஊறும் அகழியாவாள். கணவன் கூடல் நேரம் இன்பம் ஊறும் அகழியாவாள். கொண்டவனின் பாதுகாப்பு அரணுமாவாள். தேடலின்றி தன் கணவன் எண்ணம் போல திசை காட்டி சுமை தாங்கி இரண்டுமாவாள். தேடல் இன்றி தன் கணவன் எண்ணம் போல திசை காட்டி சுமை தாங்கி இரண்டுமாவாள். மாடிமனை ஏதுமின்றி குடிசைக்குள்ளும் மடிதாங்கி சொர்க்கம் என மாறி போவாள். மடிதாங்கும் சொர்க்கம் என அவள் மாறி போவாள். வாடலில்லா வாசப்பூவாய் கொடும் வறுமையிலும் வண்ணமிகு ஓவியமாய் கண்முன் வருவாள். வாடலில்லா வாசப்பூவாய் கொடும் வறுமையிலும் வண்ணமிகு ஓவியமாய் அவள் கண்முன் வருவாள். உன் வழியில் உனை திருத்தி தோழியாவாள். உன் வழியில் உனை திருத்தி தோழியாவாள். ஓயாத அன்பலையின் ஆழியாவாள். ஓயாத அன்பலையின் ஆழியாவாள். தன் பெருமை சொல்லறியா தங்கம் அவள். தன் பெருமை சொல்லறியா தங்கம் அவள். தன்னுயிரை தேய்த்து உன்னில் அங்கமாவாள். தன் உயிரை தேய்த்து உன்னில் அங்கமாவாள். பொன்னிழந்தும் பொருள் இழந்தும் உன்னை நீங்காள். நீ பொன்னிழந்தும் பொருள் இழந்தும் உன்னை நீங்காள். பூ பொட்டு போதும் என்று கணவன் காப்பாள். பூ பொட்டு போதும் என்று கணவன் காப்பாள். அரண்மனையில் ராணி என வாழ்ந்த போதும் அடல் மண்ணில் கூனி குறுகி தாழ்ந்த போதும். அரண்மனையில் ராணி என வாழ்ந்த போதும் அடல் மண்ணில் கூனி குறுகி வீழ்ந்த போதும் தரம் தகுதி ஏதுமின்றி தவித்த போதும். ஒரு தரம் தகுதி ஏதுமின்றி தவித்த போதும் தன் மனம் திறக்கா தாலி வந்து வாய்த்த போதும். தன் மனம் திறக்கா அந்த தாலி வந்து வாய்த்த போதும் கரமதிலே பிச்சை ஏந்தி உண்ணும் போதும் கரமதிலே பிச்சை ஏந்தி உண்ணும் போதும் காலுக்கடி பூனை போல சுருண்ட போதும். கணவன் காலுக்கடி பூனை போல சுருண்ட போதும் உரம் வைத்த பயிர் போல தெளிந்து நின்று உன்னை கண்ட போதில் அவள் வசந்தமாவாள். உரம் வைத்த பயிர் போல தெளிந்து நின்று உன்னை கண்ட போதில் அவள் வசந்தமாவாள். உண்ணல் இன்றி உடலெல்லாம் வலித்த போது தின்ன சோறு உண்ணல் இன்றி உடலெல்லாம் வலித்த போதும் உன்னிடமே தந்துயரம் கூற மாட்டாள். வண்டு என மலர்த்தாவி நீ பறந்த போதும் நீ வந்தவுடன் விருந்து வைக்க மறக்க மாட்டாள். வந்து என மலர்த்தாவி கணவன் பறந்த போதும் அவள் வந்தவுடன் விருந்து வைக்க மறக்க மாட்டாள். உன் செயலை கண்டு மனம் மறத்து போகி நின்ற போதும் நின்ற போதும் கண்ணீரில் கணவன் நின்றால் பொறுக்க மாட்டாள். சிறு கண்ணீரில் கணவன் நின்றால் பொறுக்க மாட்டாள். பண்டமிழில் மங்கை நல்லாள் சபையிலே உனக்கெதிராய். பண்டமிழின் மங்கை நல்லாள் சபையிலே உனக்கெதிராய் பகர்ந்து தன் வருத்தமதை கூறமாட்டாள். பகர்ந்து தன் வருத்தமதை ஒருபோதும் கூறமாட்டாள். அறியாமை உள்ளவளும் துயரில் நின்றாள். ஐயோகோ ஆற்றலுடை மங்கையரும் துன்பம் கண்டாள். அறியாமை உள்ளவளும் துயரில் நின்றாள். ஐயோகோ இங்கு ஆற்றலுடை மங்கையரும் துயரில் நின்றாள். நெறியான செல்வங்கள் தேட என்னும் நிபர் நோக்கு பெண்டிருமே முதுகொடிந்தாள். நிறையான
செல்வங்கள் தேட என்னும் நிமிர்நோக்கு மங்கையரும் முதுகொடிந்தார். குறையாத குமரர்களை மனத்தில் தாங்கி குலம் காக்க எல்லை தாண்டி வாழுகின்றார். குறையாத குமரல்களை மனதில் தாங்கி குலம் காக்க கடல் தாண்டி வாழுகின்றார். வறுமை தனை போக்க எண்ணி நித்தம் வாடும் வாயில்லா ஊமை கட்கோ விடியல் இல்லை. வறுமை தன்னை போக்க எண்ணி நித்தம் வாடும் வாயில்லா ஊமை கட்கோ விடியல் இல்லை. நல்லோரும் வீட்டிற்குள்ளே வில்லனானீர், நல்லோரும் வீட்டிற்குள்ளே வில்லனானீர். நான் பேசும் அறிஞர்களும் நாயாய் போனீர், நான் பேசும் அறிஞர்களும் நாயாய் போனீர். பல்லோரும் நூலின் மூலம் போற்றி நின்றீர், பயன்படுத்தும் பொருளாகத்தான் அந்த பெண்ணை கண்டீர். பல்லோரும் நூலின் மூலம் போற்றி நின்றீர், இன்பத்திற்கு பயன்படுத்தும் பொருளாகத்தான் பெண்ணை கண்டீர். நில்லாது நீதி தேடும் பெண்டிர் தம்மை அந்தோ நேரிடையாய் மறைமுகமாய் தூற்றுகின்றேன். நில்லாது நீதி தேடும் பெண்ணை கண்டால் நேரிடையாய் மறைமுகமாய் தூற்றுகின்றேன். செல்வாக்கு கொன்று பெண்ணை சாய்த்து நின்றீர், உங்கள் சொல்வாக்கு துறந்து பலர் வாழுகின்றனர். உயர்வதி பெற்றவளும் ஏவல் பண்ணா, ஒப்பில்லா அறிவிருந்தும் தாழ்ந்த பெண்ணா. உயர் பதவி பெற்றவளும் ஏவல் பண்ணா, ஒப்பில்லா அறிவிருந்தும் தாழ்ந்த பெண்ணா. மயக்குகின்ற அழகிருந்தும் காட்சி பண்ணா, மனம் மயக்குகின்ற அழகிருந்தும் காட்சி பண்ணா. மண்வாசம் சுமந்தவளே நீ மிதிக்கும் மண்ணா, தமிழ் மண்வாசம் சுமந்தவளே நீ மிதிக்கும் மண்ணா. தயங்குகின்ற பெண்ணை தோள் தாங்க வேண்டாமா, தாக்குகின்ற ஆண்மைக்கு அதில் பெருமை உண்டோ. பயக்குகின்ற இன்பம் பல அள்ளித்தந்தும் காகித பையனவே எண்ணுவோர்கள் குறையவில்லை. பயக்குகின்ற இன்பம் பல அவள் அள்ளித்தந்தும் காகித பையனவே எண்ணுவோர்கள் குறையவில்லை. கார்கால மேகமுத்த தூய மங்கை கணவன் மேல் மட்டும் அன்பை பொழிந்து நிற்பாள். கார்கால மேகமுத்த தூய மங்கை கணவன் மேல் மட்டும் அன்பை பொழிந்து நிற்பாள். தேர்ந்ததொரு குடும்பம் காக்க வாசப்பூவாய் தேய்ந்து அவள் வாசம் வீசி கருகி நிற்பாள். கூர்விழியில் மை தீட்டி மனம் மறைத்து குத்து விளக்காக அவள் நகைத்து நிற்பாள். கூர்விழியில் மை தீட்டி மனம் மறைத்து குத்து விளக்காக அவள் நகைத்து நிற்பாள். தேர்காலாய் அவள் மாறி பாரம் தாங்கி தெய்வமான குலம் காக்க காவல் நிற்பாள். தேர்காலாய் அவள் மாறி பாரம் தாங்கி தெய்வமென குலம் காக்க காவல் நிற்பாள். விரிகதிரும் மாலை நேரம் ஓய்வு கொள்ளும், விரி கதிரும் அஸ்தமனம் மாலை நேரம் ஓய்வு கொள்ளும். விரும்பியவள் ஏற்ற வாழ்வில் ஓய்வே. பரி எழுமுவோர் தெய்வம் கூட மஞ்சம் சாயும், பரி எழுமுவோர் தெய்வம் கூட மஞ்சம் சாயும். பாவி இவள் கண்துஞ்ச உரிமையில், பாவி இவள் கண்துஞ்ச உரிமையில். விரிமலரும் பூத்த பின்னே கோயில் சேரும், விரிமலரும் பூத்த பின்னே கோயில் சேரும். விரும்பும் கோயில் இவள் செல்ல தடைகள் தான், தடைகள் தொல்லை. விரும்பும் கோயில் இவள் செல்ல தடைகள் தொல்லை. திரிபுரமும் எரித்த சிவன் சரிபாதி தந்த பின்னும் பெண் கொடுமை தீரவில்லை. திரிபுரமும் எரித்த சிவன் சரிபாதி தந்த பின்னும் பெண் கொடுமை தீரவில்லை. பெரும் கடலின் பரப்பு தாண்டி வாழ்ந்த போதும் வேறு காலம் தாய் வீட்டை அவள் மறுப்பதில்லை. பெருங்கடலின் பரப்பு தாண்டி வாழ்ந்த போதும் பேறு காலம் தன் தாய் வீட்டை அவள் மறப்பதில்லை. கற்பூர புத்தி கொண்ட பெண்கள் கூட கண்கலங்கி தவிக்காமல் இருப்பதில்லை. கற்பூர புத்தி கொண்ட பெண்கள் கூட கண்கலங்கி தவிப்பாமல் இருப்பதில்லை. திருத்தேடி புலம்பெயர்ந்து வாழும்போது தெய்வீகம் அவரை விட்டு விலகவில்லை. திரு தேடி புலம்பெயர்ந்து வாழும் போதும் தெய்வீகம் அவரை விட்டு விலகவில்லை. கருதி வந்த கணவன் வீடு கொடுமை செய்தும் கற்புதனை விற்பனைக்கு அவள் வைப்பதில்லை. கருதி வந்த கணவன் வீடு கொடுமை செய்தும் கற்புதனை விற்பனைக்கு அவள் வைப்பதில்லை. பத்தினிகள் பல பேர்கள் வாழ்ந்த நாடு, எனினும் பாவையர்கள் படும் துன்பம் மாறவில்லை. கத்தியென கூர்மை மிக்க வார்த்தை கொண்டு பெண் இதயம் கிழிப்போர்கள் குறையவில்லை. உத்தமியின் சாபம் என்று மேடை பேச்சு உண்மையிலே மதிப்போர்கள் காணவில்லை. நித்தமீது செய்தித்தாள் செய்தியாச்சு, நெஞ்சமது பொறுக்கி என்று கண்ணீராச்சு. நெஞ்சமது பொங்கி என்று கண்ணீராச்சு, நெஞ்சமது நொறுங்கி என்று கண்ணீர் ஊச்சு. மனைவி வர மக்களதும் குடும்பமதும் மகிமையோடு வந்தபோதும் மதிப்பதில்லை. மன்மதனை அடக்க அவள் உதவி செய்தும் மறுநொடிய வேறு மலர் தாவும் பிள்ளை. கனவில் வரும் ஓவியம் போல் பெண்ணை தேடி கண்கட்டு வீழ்ந்தவர்கள் குறையவில்லை.
தினம் தினமே தற்பெருமை பேசும் ஆண்கள் திசையெங்கும் குவிகிறார். தாங்கவில்லை, மனம் தாங்கவில்லை. நுண் கலையில் கைதேர்ந்த தமிழன் பூமி, நுட்பமிதில் எப்பொழுதும் பெண்கள் சாமி. நுண்கலையில் கைதேர்ந்த தமிழன் பூமி, நுட்பம் இதில் எப்பொழுதும் பெண்கள் சாமி. பண்டு தொட்டு இன்று வரை தாய்மை போற்றும் பண்பு இன்று குறைந்ததினால் அமைதி போச்சு. பண்டு தொட்டு இன்று வரை தாய்மை போற்றும் பண்பு இன்று குறைந்ததினால் அமைதி போச்சு. தண்டு ஊன்றி நடந்து வரும் கிழவி கூட தள்ளாடும் போதைக்கு பலியாகி ஆச்சு. தண்டு ஊன்றி நடந்து வரும் கிழவி கூட தள்ளாடும் முகத்திற்கு பலியாகி ஆச்சு. கண்டு இதை மனசு வெம்பி சுருங்கி போச்சு, கண்களிலே குளம் தேங்கி வழியலாச்சு. எனினும் யாம் அறிந்த கவிதையிலே பெண்மையை போல், யாம் அறிந்த கவிதையிலே பெண்மையை போல், அதன் மென்மையை போல், உயர் திண்மையை போல், தாய்மை தன்மையை போல் பிறவிகளில் யாங்கனுமே கண்டதில்லை. உண்மை சிறு பொய்யுமில்லை என்று நிறைவு செய்கிறேன். நன்றிகள், வணக்கங்கள். வாழ்க வளர்க. நிறைவுரை வழங்குவார்கள். நிறைவுரை இல்லம்மா, நன்றி உரை சொல்லிடுறேன். சர்வதேச மகளிர் தினம் கவிமாலையும் லண்டன் தமிழோசையும் இணைந்து மிகச் சிறப்பாக நடந்தேறியது கவியரங்கம். ஆம், மிகச் சிறப்பாக நடந்தேறியது கவியரங்கம். கடல் கடந்த பெண்களின் மடல் திறந்த வாழ்க்கை இன்றைய கவியரங்கம் எங்கள் செவி அரங்கில் நுழைந்து இல்லங்களில் இருக்கும் எங்கள் உள்ளங்களில் நடந்து சென்றது உண்மை. இதயம் வழி நடந்து எங்கள் உள்ளங்களை நனைத்ததும் உண்மை. கவிமாலையோடு இணைந்து கவியரங்கம் செய்யலாமா என லண்டன் தமிழோசையின் வளர்மதி பாரத் அணுகிய போது கொஞ்சம் தயக்கத்துடனே ஒப்புக்கொண்டேன். ஆனால் இன்றைய நாளை இனிமையாக்கிய அதற்கு வழிவகுத்த வளர்மதிக்கு முதல் நன்றி. இன்று மதிய முதல் சிங்கப்பூரில் வெளுத்து வாங்கியது மழை. கடந்த 1.5 மணி நேரமாக இங்கு கவிமழை வெளுத்து வாங்கியது. மடையை திறந்து விட்டது போல் ஜூம் மேடையில் கவிதை கரை புரண்டு ஓடியது. பெண்ணிலே ஆண் அடக்கம் என்பதை அடக்கமாக ஒப்புக்கொண்டு வாழ்த்தினை கவிதையாய் பிச்சு எடுத்த கவிமாலை நிறுவனர் கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களுக்கு நன்றி வேண்டாம், அன்பு போதும் அவருக்கு. லண்டன் கவிதை சக்தியாக விளங்கும் கவிஞர் சக்திக்கு என் அடுத்த நன்றி. கடல் கடந்தாலே கலக்கமா என்று கேள்வியோடு தொடங்கி ஈடில்லா கவியேந்தி வந்தார். இரவல் கொடுங்கள் செவிகளை, இமைக்காதிருங்கள் கண்களை என்று எங்களை அங்குமிங்கும் நகர விடாமல் இன்பாவுக்கும் ஒரு நண்பா பாடி கரும்பாக சுவை தரும்பா தந்து எங்களை எங்கும் திரும்பாமல் அமர வைத்த முடிசூடா மன்னன், பிறை சூடிய கவிஞன், கவி நரை சூடிய பிறைச்சூரியன், சந்தத்திலே கவி பாடி எங்கள் உள்ளங்களை பந்தாடி விட்டீர். உங்கள் கவிதை சுவை கண்டு உள்ளம் உருகியது உண்மை, எங்கள் மனங்களை மயக்கியதும் உண்மை. நாங்கள் கேட்டவுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள சம்மதித்த உங்கள் பெரிய மனதுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என் மிகப்பெரிய நன்றி. மகளிர் தினத்திற்கு மகளிரை பற்றி அதிகம் பேசுபவர் ஆடவரே அதிகம் என்று அவர்களே கவிதை பாடி கழிக்கட்டுமே என்ற நோக்கத்தில் பெண்களுக்காக எத்தனை நாள் பெண்களை பேசுவது, வீட்டில் பெண்களை புகழ்ந்து பேசாத ஆடவர்கள் கவி அரங்கிலாவது புகழ்ந்து பேசட்டுமே என்ற நல்ல எண்ணத்தில் தான் இன்று அதிகமாக ஆண்களை மேடையேற்றினோம். பஞ்சமே இல்லாமல் பெண்களின் நெஞ்சம் குளிர இன்று கவி பாடி விட்டீர்கள். இதில் எத்தனை சதவீதம் உண்மை என்று மட்டும் நாங்கள் ஆராய போவதில்லை, கவலை வேண்டாம். காதல் மன்னன் ஒருவரை துறவியாக்கும் ஆசை வந்தது, அதனால் ஜோசப் சேவியரை உள்ளே இழுத்தோம். புரட்சி கவிதைகளில் நாட்டம் கொண்ட கீகோவை ஓவியம் என பேச வைத்தோம். பிறைசூடன் தலைமைக்கு இறைமதி பொருந்துவார் என அவரையும் உள்ளே இழுத்தோம். லண்டனில் இருந்து எங்களுடைய மரபு கவிஞருக்கு போட்டியாக நாங்களும் மகராசனையில் இறக்குகிறோம் என்று மரபு கவிஞரையே உள்ளே இறக்கினார்கள். நாங்கள் தான் தூண் என சங்கீதாவும் நான் ஒலிக்கற்றை என வளர்மதியும் இணைந்து கொண்டனர். இப்படி கவி பாடிய கவிஞர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பும் நன்றியும். அது மட்டுமின்றி இன்றைய நிகழ்வினை மிகவும் அழகாக தொகுத்து வழங்கிய தோழி சித்ரா தணிகைவேல் அவர்களுக்கு மனமிகும் நன்றி. வந்திருந்தவர்களே, நீங்கள் இல்லையெனில் கவியரங்கம் இன்று சிறந்திருக்காது.
கலந்து கொண்ட சிங்கப்பூர், லண்டன் அமைப்பைச் சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் இன்பாவின் நன்றி பூங்கொத்தை அனுப்பி வைக்கின்றேன். வாங்கிக் கொள்ளுங்கள், பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றி இன்பா.